அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற அடிப்படையில் குர்ஆனுக்கு முரண்படுகின்ற ஹதீஸுகள், உண்மைத்தன்மைக்கு மாற்றமாக வரக்கூடிய ஹதீஸுகள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்வார்களா என்று மனிதன் ஆச்சரியப்படுகின்ற ஹதீஸுகள், இவைகளையெல்லாம் மறுக்க வேண்டும் என்று பிஜே அவர்கள் ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு வலுவூட்டுகின்ற விதமாக பேசிய அந்த வாதங்களுக்குரிய மறுப்புக்களை நாங்கள் 3 தொடர் அளவில் பார்த்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் 3வது பகுதியிலே பிஜே அவர்கள் எப்படியெல்லாம் மாற்றமான கருத்துக்களை சொன்னார்கள் என்பதை சுருக்கமாக சொன்னால், குர்ஆனுக்கு முரண் என்று ஹதீஸுகளை மறுக்கலாம் என்று கூறியதாக பிஜே அவர்கள் எடுத்துக்காட்டிய அறிஞர்களுடைய கூற்றுக்கள், இருட்டடிப்பு செய்யப்பட்ட, அவர்கள் சொல்லாததையெல்லாம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய வீண் பழி சுமத்தக்கூடிய வாதங்கள் என்ற அடிப்படையிலும், அதே போன்று இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை அடையாளப்படுத்துவது எப்படி என்று அந்த அறிஞர்கள் கூறியதை ஹதீஸுகளை தூக்கி வீசுவதற்கு வாதமாக வைத்தார் என்று நாங்கள் ஒரு பதில் சொன்னோம். அதே போன்று முஸ்லிம் இமாம் அவர்கள் சிஃபீன் யுத்தத்திலே இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்ததாக சொன்ன அபூ வாயில் அவர்களுடைய செய்தியை முஸ்லிம் இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பொய் சொன்ன அபூ வாயில் அவர்களுடைய செய்தியை புகாரி இமாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று புகாரி இமாம் அவர்கள் மீதும் முஸ்லிம் இமாம் அவர்கள் மீதும் அபூ வாயில் என்று சொல்லப்படுகின்ற நம்பகமான அறிஞர் மீதும் மிகப்பெரிய படுதூரை சொன்னவர் பிஜே. அதே போன்று அபூ வாயில் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இப்னு மஸ்ஊத் அவர்கள் சிஃபீனுக்கு வந்தார்கள் என்று சொன்னவர் முஅல்லா இப்னு உர்ஃபான் என்கிற ஒரு பலவீனமான அறிவிப்பாளர். அந்த அறிவிப்பாளரை பிஜே நம்பகமானவர் என்று சொல்கிறார் என்ற பிஜே சொல்லுகின்ற பொய்யை நாங்கள் எடுத்து காட்டினோம். அதே போன்று ரஜபிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்தார்கள் என்று இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் தவறுதலாக சொன்ன ஒன்றை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சரிபடுத்தி கொடுத்தார்கள். அந்த தவறை விட்ட இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று நாங்கள் எடுத்து சொன்னோம். அதையும் பிஜே புரிந்து கொள்ளாமல் தவறு விட்டவரை விமர்சித்து, அந்த செய்தியை கொண்டு வந்த புகாரி முஸ்லிம் போன்ற அறிஞர்களை விமர்சித்து, ஆயிஷா நாயகி அவர்கள் ஹதீஸை தூக்கி வீசவில்லையா என்ற தோரணையில் ஹதீஸை தூக்கி வீசுவதற்கு ஆதாரம் காட்டினார் என்று பார்த்தோம். மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்தார்கள் என்றும், அந்த கூற்றை மைமூனா ரதியல்லாஹு அவர்கள் திருமணம் இஹ்ராம் அணியாத நிலையில் தான் முடித்தார்கள் என்று முரண்பட்டு வரக்கூடிய செய்தியை உடன்பட்டு விளங்க முடியும் என்று அறிஞர்கள் உடன்பட்டு விளங்கிய இடங்களில் ஒன்றை ஏற்று ஒன்றை விடுவீர்கள் தானே, எனவே ஹதீஸை தூக்கி வீச வேண்டும் என்று தவறான அடிப்படையில் பிஜே வாதம் வைத்தார் என்பதை சொல்லிவிட்டு, அறிஞர்கள் இந்த முரண்படுவது போன்று விளங்கக்கூடிய நபிமொழிகளை எப்படி உடன்பட்டு விளங்கினார்கள் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் பிஜே ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு வரமாட்டார் என்கிற விளக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா, இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா அவர்களது கூற்றுக்களை மோசடி செய்து, இருட்டடிப்பு செய்து, அவர்கள் சொல்லாததை சொல்லது போன்று எடுத்துக்காட்டி ஹதீஸுகளை மறுக்கலாம் என்ற வாதத்தை வைத்தார் என்று அதற்குரிய பதிலை பார்த்தோம். கடைசியாக தத்ரீபுர் ராவியிலே சஹீஹ் என்று சொல்லப்பட்டால் அந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது, சஹீஹுன் முத்தஃபக்குன் அலைஹி என்று வந்தால் அந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது, சஹீஹுல் கைரு சஹீஹ் என்று வந்தால் அந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது என்று விளக்கம் சொன்ன வந்த தத்ரீபுர் ராவி இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் மீது படுதூறு சொல்லி அவருடைய கூற்றும்
சஹீஹ் என்று வந்துவிட்டால் 100% அதை என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே தூக்கி வீசலாம் என்று தத்ரீபுர் ராவியுடைய அறிஞர் மீது படுதூறு சொல்லுகிறார், பொய் சொல்லுகிறார் என்ற கூற்றையும் நாங்கள் 3வது தொடரிலே பார்த்தோம். எனவே சுருக்கம், பிஜே அவர்கள் ஹதீஸ் கலை அறிவு இல்லாதது மட்டுமல்லாமல் ஹதீஸ் கலையை வலுப்படுத்துவதற்கு பேசிய அறிஞர்கள் மீதெல்லாம் பொய் சொல்லுகிறார், இருட்டடிப்பு செய்கிறார் என்ற பல செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, பிஜே அவர்கள் ஹதீஸை மறுப்பதற்கு வைக்கின்ற முக்கியமான காரணங்களில் உண்டு ஹதீஸ் முரண்படுகிறது, ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் தூக்கி வீச வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் தெளிவாக சொன்னோம், குர்ஆன் 1 என்று சொன்ன இடத்தில் ஹதீஸ் 2 என்று சொல்கிறது என்றால், குர்ஆனில் இருக்கிறது என்று வந்த ஒன்றை ஹதீஸில் இல்லைன்னு வந்தா இந்த என்ன பண்ணலாம், ஒன்றுமே பண்ணேலாது முரண்பாடுன்ற அளவுக்கு வந்தால் அதை தூக்கி வீசுறதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் குர்ஆனுக்கு ஹதீஸ் என்ன செய்யாது, ஒரு காலமும் அந்த அடிப்படையில் சஹீஹான ஹதீஸ் முரண்படவில்லை என்பதை நாங்கள் பின்னால் வரக்கூடிய கூற்றுக்களிலிருந்து பார்க்கலாம்னு சொன்னோம். அதே போல ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரண்படுகிறது, எனவே நாங்கள் தூக்கி வீசுவோம் என்ற வாதத்தை வைக்கிறார். ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும். ஹதீஸ்னு வந்துருச்சுல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறார்ல, சரி அவர் நல்லவராக இருந்தால் ஏற்றுக்கிட்டு போங்கன்னு வந்துட வேண்டியதான். ஆனால் அந்த செய்தி இந்த மிக வலுவான செய்திகளுக்கு மாற்றமாக இருந்தால், குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, 3 வகை இருக்கிறது, அதில் குர்ஆனுக்கு மாற்றமாகவும் ஹதீஸ் இருக்குங்கிறார். 3 வகை இருக்கிறது, அதில் குர்ஆனுக்கு மாற்றமாகவும் ஹதீஸ் இருக்குங்கிறார். 3 வகை இருக்கிறது, அதில் குர்ஆனுக்கு மாற்றமாகவும் ஹதீஸ் இருக்குங்கிறார். குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஹதீஸ் வந்துட்டா ஏற்றுக்கிறேன்னு அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. உண்மையிலே ஒரு ஹதீஸ் சஹீஹான இன்னொரு ஹதீஸுக்கு முரண்படுமா என்று கேட்டால் அறிஞர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி என்ன, அப்படி முரண்படாது. ஆனால் மனிதர்களுடைய சிந்தனையில் உள்ள பலவீனம், மனிதர்களுடைய ஆய்வில் உள்ள பலவீனம் என்ன செய்யலாம், முரண்படுவது போன்று தென்படலாம். அப்படி தென்பட்டால் ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு இன்னொரு ஹதீஸை தூக்கி வீசுவதல்ல, அதை உடன்பட்டு விளங்குவதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் பல அடிப்படைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய வரலாற்றில் 1400 வருட காலப்பகுதியில் வந்த அறிஞர்கள் ஹதீஸுகள் முரண்படுமா என்ற அந்த பகுதியை எப்படி பேசினார்கள் என்று நாங்கள் பார்த்தால், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இக்திலாஃபுல் ஹதீஸ், ஹதீஸுகள் ஒன்றுடன் ஒன்று முரண்படுமா, குர்ஆனுக்கு முரண்படுமா என்பது பற்றி பேசுகின்ற பொழுது, முரண்படுவது போன்று தென்பட்டால் அதை எப்படி உடன்பட்டு விளங்க வேண்டும் என்பதை பேசுகின்ற பொழுது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், பிஜே அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்வதை பார்க்கலாம். எப்படி, வஅன்ன கௌல மன் கால, ஒருவர் சொல்கிறார், எப்படி, துஉரது சுன்னத்து அலல் குர்ஆன், ஒரு ஹதீஸ் வந்துவிட்டால் அந்த ஹதீஸை முதலாவது என்ன செய்ய வேண்டும், குர்ஆனோடு உரசி பார்க்க வேண்டும். ஃபஇன் வாஃபகத் லாஹிருஹு, அந்த குர்ஆனுடைய வெளிப்படைக்கு ஹதீஸ் உடன்பட்டு போகுமாக இருந்தால் அதை நாங்கள் எடுக்க வேண்டும். அப்படி உடன்பட்டு போகவில்லை என்றால் வ இல்லா இஸ்தஅமல்னா லாஹிரல் குர்ஆனி வ தரக்னல் ஹதீஸ், நாங்கள் குர்ஆனை எடுத்துக்கொள்வோம், ஹதீஸை விட்டு விடுவோம் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ. எப்படி சொல்கிறாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள், குர்ஆனை ஒரு ஹதீஸ் வந்துட்டு அந்த ஹதீஸை முதலாவது என்ன செய்யணும், குர்ஆனோட உரசி பார்க்கணும். அந்த ஹதீஸ் குர்ஆனுடைய வெளிப்படைக்கு நேர்பட்டால் ஹதீஸையும் எடுப்போம், குர்ஆனையும் எடுப்போம். குர்ஆனுக்கு ஹதீஸு முரண்பட்டால் குர்ஆனை எடுப்போம், ஹதீஸை விட்டு விடுவோம், பிஜேட பார்வையில் தூக்கி வீசுவோம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் அப்படி சொல்வது ஜஹ்லுன், அது மடமைத்தனம். யார் சொல்றா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லான்னு சொல்லும் பொழுது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சிறந்த நூற்றாண்டு காலப்பகுதியிலே ஹதீஸுகள் தொகுக்கப்படுற காலத்துக்கு முன்னாலே என்ன செஞ்சவங்க, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா வந்து ஹதீஸுக்கு சேவை பண்ணியவங்க. என்ன சொல்றாங்க, யாராவது ஒருவர் குர்ஆனுக்கு வெளிப்படையில் முரண்படுகிற சஹீஹான ஹதீஸுகளை
தூக்கி வீச வேண்டும் என்று சொன்னால் அவர் மடத்தனமான கருத்தை பதிவு செய்கிறார் என்று சொல்லிட்டு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஃபஅபானல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்தது தெரியுமா, அன்ன சுனன ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறைகள், சஹீஹான அந்த சுன்னாக்கள், ஃபர்துன் அலைனா பி அன் நன்தஹிய இலைஹா, அந்த சஹீஹான ஹதீஸுகளை எடுப்பது எங்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்லி தந்து விட்டான். லா அன்ன லனா மஅஹா மினல் அம்ரி ஷைஅன் இல்ல தஸ்லீம லஹா வத்திபாஹா, சுன்னாவுக்கு முன்னால அதை எடுத்து நடப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை பின்பற்றுவதையும் தவிர வேறு எதுவும் எங்களுக்கு இல்லை என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க இஹ்திலாஃபுல் ஹதீஸில் 8வது பாகத்தின் 596வது பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, பிஜேக்கு பதில் கொடுக்குறாங்க. எங்க சிறந்த நூற்றாண்டு கால பகுதியில் வாழ்ந்த இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிற பதில் அப்படியே பிஜேக்கு சொல்லப்பட்ட பதில் போன்று இருக்கிறது. ஏன் பிஜே என்ன சொல்கிறார், குர்ஆனுடைய வெளிப்படைக்கு ஹதீஸ் முரண்பட்டா தூக்கி வீசணும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்க, அப்படி சொல்பவர்கள் மடையர்கள். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தது என்ன, ரசூலுல்லாவுடைய சுன்னாக்கள் சஹீஹாக வந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பின்பற்றி நடக்க வேண்டும், அதுதான் எங்கள் மீதுள்ள கடமை என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அபுல் முதஃபர் அஸ்-சம்ஆனி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 489 காலப்பகுதியில் வாழ்ந்தவங்க. ஹிஜ்ரி 480 காலப்பகுதியில் வாழ்ந்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அல் ஹபரு ஹுஜ்ஜத்துன் ஃபீ நஃப்ஸிஹி, ஹதீஸ் என்பது அது தன்னளவிலே ஆதாரமான ஒன்று தான். குர்ஆன் எப்படி தனி ஆதாரமோ அது மாதிரி சுன்னா என்பதும் தனி ஆதாரம். இதா சபத, ஒரு ஹதீஸ் சஹீஹாக வந்து விட்டால் குர்ஆனை போன்று இரண்டாவது ஆதாரம் எது, சஹீஹான ஹதீஸ். வலா யஜிபு அர்துஹு, அதை குர்ஆனோட எடுத்துக்காட்டி குர்ஆனோட உடன்பட்டா எடுப்போம், குர்ஆனோட எடுத்துக்காட்டி முரண்பட்டா தூக்கி வீசுவோம்ன்றது என்ன இல்லை. ஹதீஸ் சஹீஹா வந்துட்டால் அதை குர்ஆனோட உரசி பார்க்க தேவையில்லை, அதை கட்டாயம் எடுக்க வேண்டும். வலிஹாதா ஜவ்வஸ்னா தக்ஸீஸ உமூமில் கிதாபி பிஹி, அதனால தான் குர்ஆனில் ஒன்று பொதுவாக வந்து ஹதீஸில் என்ன வரும், குறிப்பிட்டு வரும். இதை நாங்கள் முரண்பாடாக பார்க்க மாட்டோம். ஹதீஸை கொண்டு குர்ஆனை குறிப்பிட்டு என்ன செய்வோம், நாங்கள் அமுல்படுத்துவோமே அல்லாமல் குர்ஆனுக்கு முரண் என்ன செய்ய மாட்டோம், ஹதீஸை தூக்கி வீச மாட்டோம் என்று அபுல் முதஃபர் அஸ்-சம்ஆனி ரஹ்மஹுல்லா அவங்க அல் பஹ்ருல் முஹீத் ஃபி உசூலில் ஃபிக்ஹ், சட்டங்களை எப்படி எடுப்பதுன்னு பேசக்கூடிய அடிப்படை சார்ந்த புத்தகங்கள் இருக்குதே, அதில் அல் பஹ்ருல் முஹீத்தில் 6வது பாகத்தில் 264வது பக்கத்தில் இந்த கருத்தை பதிவு செய்கிறாங்க. எனவே அவரோட கூற்றும் என்ன, சஹீஹான ஹதீஸை குர்ஆனில் வச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சஹீஹான ஹதீஸ்ன்னு வந்துட்டா குர்ஆன் எப்படி தனி ஆதாரமோ அது மாதிரி சஹீஹான ஹதீஸும் ஆதாரம். பிஜே என்ன சொல்கிறாரு, யாருமே சொல்லாத ஒரு கருத்து தான், என வழிகேடர்களை தவிர முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், ஷீஆக்கள், ஜஹமியாக்கள் போன்ற வழிகேடர்களை தவிர இஸ்லாமிய வரலாற்றில் யாரும் என்ன செய்யவில்லை, சஹீஹான ஹதீஸா வந்துட்டா குர்ஆனோட உரசி பார்த்து தான் எடுக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை என்பதை பார்க்கலாம். அதே போன்றுதான் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா, இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, குர்ஆனுக்கு முரண் என்று ஹதீஸை தட்டுகின்ற மனிதர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அறிவுரையை பாருங்க. வலவ் சாக ரத்து சுனனி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமா ஃபஹிமஹு ரஜுலு மின் பாஹிரில் கிதாபி, என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு மனிதன் குர்ஆனுடைய வெளிப்படைக்கு முரணாக இருக்கிறதுன்னு விளங்கி ஹதீஸுகளை தட்ட முடியும் என்று சொன்னால், எப்படி சொல்றாங்க, குர்ஆனுடைய வெளிப்படைக்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லி சஹீஹான ஹதீஸுகளை தூக்கி வீசலாம் பிஜேட பாணியில. அப்படி யாராவது சொல்வாராக இருந்தால் என்ன சுன்னாக்களில் அதிகமானது தூக்க வீசப்பட்டிருக்கும். மொத்தமா சுன்னாவை ஆதாரமே பிடிக்கலான்ற அளவுக்கு என்ன செஞ்சிரும்,
போயிடும். எவ்வளவு தெளிவான பதில்னு பாருங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபமாமின் அஹதின் யுஹ்தஜ்ஜு அலைஹி பிசுன்னத்தின் ஸஹீஹத்தின் துகாலிஃபு மத்ஹபஹு வ நிஹ்லதஹு. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர் ஒரு குர்ஆன் வசனத்தை ஆதாரம் பிடிக்கிறார், ஒரு ஹதீஸை ஆதாரம் பிடிக்கிறார். அவருடைய கருத்துக்கு இன்னொரு மனிதனுக்கு என்ன தெரியுமா பண்ணலாம்? இன்னொரு ஹதீஸை காட்டி, இன்னொரு குர்ஆன் வசனத்தை காட்டி அதுக்கு முரண்படுதுன்னு என்ன பண்ணலாம்? ஆர்கியூ பண்ணலாம், வாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எங்கள் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா? ஹதீஸ் சஹீஹா வந்தா ஹதீஸ் சஹீஹா வந்தா அதை ஏற்றுக்கொள்வோம். யாராவது முரண்பாடு மறுத்தால் ஃபலா துகுபல், அவர்களுடைய கூற்று என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தெளிவாக சொல்கிறேன். ஏண்ட சிந்தனை போக்கும் உங்களோட சிந்தனை போக்கும் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆதாரம் காட்டுவீங்க, நான் இன்னொரு ஆதாரத்தை வச்சு உங்களோட ஆதாரத்துக்கு முரண்பாடாக இது வந்திருக்குதுன்னு நான் ஆர்கியூ பண்ணுவேன். நீங்கள் எந்த குர்ஆன் வசனத்தை வச்சாலும் எனக்கு கொண்டு வரலாம், நீங்கள் எந்த ஹதீஸை வச்சாலும். இப்படியே ஒவ்வொருத்தரும் தண்ட சிந்தனைக்கு படுகிற ஹதீஸுகளை எல்லாம் தூக்கி வீச ஆரம்பித்தால் ஹதீஸு மொத்தமாக என்ன செஞ்சிடும்? ஆதாரமே இல்லாமல் போயிடும். எனவே என்ன செய்ய முடியாது? ரசூலுல்லாவுடைய சஹீஹான சுன்னாக்கள் குர்ஆனுக்கு முரண் என்று வீச முடியாது. அப்படி யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அத்துருக்குல் ஹுக்குமியான்ற புத்தகத்தில் 65வது பக்கத்தில் சொல்லிட்டு, ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும். ரீசன் வந்துருச்சுல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறார்ல, சரி அவர் நல்லவராக இருந்தால் ஏற்றுக்கிட்டு போங்கன்னு வந்துட வேண்டியதான். ஆனால் அந்த செய்தி இந்த மிக வலுவான செய்திகளுக்கு மாற்றமாக இருந்தால், குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, 3 வகை இருக்கிறது. அதில் குர்ஆனுக்கு மாற்றமாகவும் ஹதீஸ் இருக்குங்கிறார். 3 வகை இருக்கிறது. அதில் குர்ஆனுக்கு மாற்றமாகவும் ஹதீஸ் இருக்குங்கிறார். 3 வகை இருக்கிறது. அதில் குர்ஆனுக்கு மாற்றமாகவும் ஹதீஸ் இருக்குங்கிறார். குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஹதீஸ் வந்துட்டா ஏற்றுக்கிறேன்னு அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அந்த அத்துருக்குல் ஹுக்குமியாவை பிஜேயும் சரி, ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் ஈடுபடுகிற ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் வாசிக்கணும். அதில் வாசித்தா அவர்கள் மிக தெளிவாக பதில் கொடுக்குறாங்க. யாருக்கு தெரியுமா? பிஜேயை போன்று ஹதீஸ் மறுப்பில் ஈடுபட்ட ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், ஷீஆக்கள், ஜஹமியாக்களுக்கு தெளிவாக பதில் கொடுக்குறாங்க. ஒரு சில வாசகங்களை மட்டும் நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க. இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் பிஜேக்கு சொன்ன மாதிரி இருக்கும். எப்படி வாதங்கள் கொண்டு வராங்கன்னு பாருங்க. அத்துருக்குல் ஹுக்மியால அவங்க சொல்கிறாங்க, யாரெல்லாம் குர்ஆனுக்கு முரண் என்ற ஹதீஸுகளை மறுக்கிறார்களோ அவர்களுடைய வாதங்கள் எப்படி? குர்ஆனுக்கு முரண் என்று யாரெல்லாம் மறுக்கிறார்களோ ஃபலா துகுபல், அவர்களுடைய கூற்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எப்படி சொல்றாங்க? இன்னஹா ஹிலாஃபு கிதாபில்லா, இந்த ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரணாக வருது, எனவே ஃபலா துகுபல், ஏற்றுக்கொள்ள ஏலாண்டு யாராவது சொன்னா அவர்களுக்கு நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம்? வகது பையனல் அஇம்மத்து, அறிஞர்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. கஷாஃபிஈ வ அஹ்மத் வ அபி உபைத், இமாம் ஷாஃபிஈ மாதிரி, அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் மாதிரி ஹதீஸ் கலையிலே உருண்டு புரண்டவர்கள், பிஜே சொல்லுவாரே ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று, அந்த அறிஞர்கள் எப்படி பதில் கொடுக்குறாங்க தெரியுமா? அன்ன கிதாப் அல்லாஹி. யாருக்கு இந்த பதில்? யாரெல்லாம் குர்ஆனுக்கு முரண் என்ற ஹதீஸை மறுக்கலாம் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு அவங்க சொல்ற பதில் அன்ன கிதாப் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதம் என்பது லா யுகாலிஃபுஹா பிவஜிஹின், எந்த விதத்திலும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாகாது. குர்ஆன் என்பது எந்த விதத்திலும் சஹீஹான ஹதீஸுக்கு முரணாகாது. வ இன்னஹா லமுவாஃபிகத்துன் லிகிதாபில்லாஹ், சஹீஹான ஹதீஸுகள் வந்துட்டா அது குர்ஆனுக்கு நேர்படக்கூடியது தான், அது முரண்படக்கூடியதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பார்க்கலாம், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா யாரெல்லாம் சஹீஹான ஹதீஸுகளை மறுத்தார்களோ அவர்களுக்கு பலமாக பதில் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு எப்படி சொல்றாங்க பாருங்க. அலாமன் ரத்த அஹாதீஸ ரசூலில்லாஹ் லிஸஅமிஹி அன்னஹா துகாலிஃபு ஸாஹிரல் குர்ஆன், யாரெல்லாம் இன்ன ஹதீஸுகள் குர்ஆனுடைய வெளிப்படைக்கு மாற்றமாக வந்திருக்கிறது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு அஹ்மத் இமாம் அவர்களும் ஷாஃபி இமாம் அவர்களும் தெளிவாக பதில் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? அஹ்மத் இமாம் அவர்களுக்கு
தனி ஒரு புத்தகம் இருக்கிறது, கிதாபு தாஅத்தி ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது எப்படி அப்படின்றது சம்பந்தம் தனி ஒரு புத்தகம் போட்டு யாருக்கு பதில் கொடுத்துருக்கிறா? சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்டு மறுக்கலாம்ன்றவங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க சொல்லிட்டு கொண்டு வராங்க இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ். வல்லதி யஜிபு அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா? அன்னஹு லைஸ ஃபீ சுனனி ரசூலில்லாஹ் அஸ்-ஸஹீஹா, ஆதாரபூர்வமான நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களில் சுன்னா வாஹிதா, ஒரு நபிமொழி, ஒரு சுன்னா கூட துஹாலிஃபு கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரண்படும் என்று சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? சஹீஹான ஒரு ஹதீஸும் குர்ஆனுக்கு முரண்படும் என்று சொல்லக்கூடாது. பலி சுனனு, ரசூலுல்லாஹ்வுடைய சஹீஹான சுன்னாக்கள் 3 படித்தரத்தில் வரும். 3 படித்தரத்தில் எப்படி குர்ஆனோடு உடன்பட்டு விளங்குகிறது? இந்த பாடங்களை படிச்சிருந்தா பிஜே என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் ஹதீஸுகள் சஹீஹான ஹதீஸுகளை தூக்கி வீச மாட்டார். சொல்றாங்க சுன்னத்துன் முவாஃபிகத்துன், எப்படி குர்ஆனுக்கு நேர்பாடாக வரும். எந்த அளவுக்கு நேர்பாடாக வரும்? குர்ஆனுக்கு இது அல்லாஹ்வுடைய வேதம்னு சாட்சி சொல்ற நிலையில வரும். அந்த அளவுக்கு குர்ஆனோடு ஒத்து போகக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது சுன்னத்துன் துஃபஸ்ஸிருல் கிதாப, அது குர்ஆனுக்கு விளக்கமாக அமையும். அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு என்ன நாடுறான்ன்றதை என்ன செய்யும்? சுன்னா விளங்க. ஒன்று குர்ஆன் வசனமும் ஹதீஸும் ஒரே கருத்தை சொல்லும், ரெண்டும் ஒன்றையே சொல்லும். இன்னொன்று என்ன பண்ணும்? குர்ஆனில் பொதுவாக வந்தது அல்லது தெளிவில்லாமல் வந்தது ஹதீஸ் என்ன செய்யும்? தெளிவுபடுத்தும், விளக்கமாக அமையும். சுன்னத்துன் முத்ததம்மினத்துன் லிஹுக்மின், குர்ஆனில் வந்திருக்கும் ஒரு சட்டம் ஹதீஸில் வந்திருக்கும் இன்னொரு புதிய சட்டமே அல்லாமல் குர்ஆனுக்கு முரணாக வந்தது அல்லண்டு அழகாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. வலா யஜூசு ரத்து வாஹிதத்தின் மின் ஹாதிஹில் அக்ஸாமி ஸலாஸ், இந்த 3 வகைகளையும் ஏற்றுக்கொள்வது கட்டாயமே அல்லாமல் மறுக்கக்கூடாது. வலைசலி சுன்னதி மஅ கிதாபில்லாஹி மன்சிலத்துன் ராபிஆ, குர்ஆனோட ஹதீஸை வச்சு பார்க்குற நேரம் 4வது ஒரு அடிப்படை உண்டு இல்லை. என்ன 4வது அடிப்படை ஒன்று வரணும், என்ன வரணும்? குர்ஆனுக்கு முரண் வரணும். அப்படி ஒரு அடிப்படை இல்லைன்னு யார் மறுக்கிறா? இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அத்துருக்குல் ஹுக்மியால கொணந்துட்டு இன்னும் பல கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க, குர்ஆனுக்கு முரண் என்று ஹதீஸுகளை மறுத்தவர்கள் யார் தெரியுமா? ஹத்தா இன்ன ராஃபிதாக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்தார்கள்? சஹீஹான ஹதீஸுகளை எல்லாம் எடுத்து குர்ஆனுக்கு முரண் என்று என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். அதே போன்று ஹவாரிஜிகள், மறுமை நாளையிலே பாவம் செய்தவர்களுக்கு ரசூலுல்லாஹுடைய பரிந்துரை இருக்கிறது. அதே போன்று பெரும் பாவம் செய்தவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்வார்கள்? சுவர்க்கத்துக்கு நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று வரக்கூடிய இது போன்ற செய்திகளை எல்லாம் குர்ஆனுடைய வெளிப்படைக்கு முரண் என்று ஹவாரிஜிகள் மறுத்தார்கள். ஜஹமியாக்கள் அல்லாஹ்வை மறுமையில பார்க்க இயலாது, அல்லாஹ்வுடைய பண்பு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். அதே போன்று கதரியாக்கள் ஹதீஸுகளை மறுத்தார்கள். இப்படி வழிகட்ட கூட்டங்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்தார்கள் தெரியுமா? சஹீஹான ஹதீஸுகளை எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன செய்தார்கள்? குர்ஆனுக்கு முரண் என்று மறுத்தார்கள் என்று மிக அழகான மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அத்துருக்குல் ஹுக்மியா பிஜே அவர்களுக்கும் அவர்களை போன்று குர்ஆனுக்கு முரண் என்று ஹதீஸை மறுக்கலாம் என்று யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய பணிவான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? பிஜே அவர்களாயிருந்தாலும் அவர் பிஜேயுடைய தர்ஜிமாவை மாத்திரம், மொழிபெயர்ப்பை மாத்திரம் பார்த்த ஹதீஸுகளை தட்டக்கூடியவர்கள் இந்த அறிஞர்களுடைய பொன்னான எழுத்துக்களை வாசித்தால் ஒரு ஹதீஸை குர்ஆனோடு எப்படி உடன்பட்டு விளங்கலாம்? குர்ஆன் ஒரு சஹீஹான ஹதீஸ் இன்னொரு சஹீஹான ஹதீஸுக்கு முரண்படுவது போன்று எங்களுக்கு தென்பட்டால் அதை எப்படி உடன்பட்டு விளங்கலாம் என்கிற ஆழமான பாடத்தை பெற்று வழிகட்டு போகாமல் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பிஜே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இன்றைக்கு நாங்கள் தான் அறிவாளின்னு நினைக்கிறார்.
இதுதான் மிகப்பெரிய வழிகேட்டுக்கு அடையாளம் சகோதரர்களே. ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி போன்றவர்களுடைய, இப்னுல் ஜௌசி போன்றவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டினார். எதற்கு? எங்களுக்கிட்ட ஒரு ஹதீஸ் வந்தால் நாங்கள் எங்களுக்கு முன்னால் உள்ள ஹதீஸ்களை அறிஞர்கள்ட்ட எடுத்து காட்டுவோம், அவங்க எங்களுக்கு சஹீஹ் லைஃப் என்ன பண்ணுவாங்க, பார்த்து தருவாங்கன்னு சொன்ன மாதிரி. அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதிங்கிறவர் ஒரு ஹதீஸ்களை ஸ்காலர். அவர்கிட்ட கேட்குறாங்க, சில ஹதீஸுகளை சொன்னோன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இது ஹதீஸ் இல்லைங்கிறீங்க, சில ஹதீஸுகளை பார்த்துட்டு இது சரியான ஹதீஸுங்கிறீங்க, எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ ஒரு நாணயத்தை மதிப்பிடக்கூடியவர், காசு பணத்தை மதிப்பிடுவாங்கள்ல, செல்லக்கூடிய காசு செல்லாத காசுன்னு சொல்லி தங்க காசு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இந்த நாணயங்களை மதிப்பிடுவான்ல, அவன்கிட்ட போய் நீ ஒரு காசை கொடுக்குற, அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது கரெக்டான காசுங்கிறான், இது கரெக்டு இல்லாத காசு என்று சொல்கிறான். நீ அவன்கிட்ட என்ன கேட்ப? சரிதானே ஏற்றுக்கிட்டு போவியா, அப்படியே தூக்கி போட்டு போவியா, அல்லது என்ன செய்வியா, யாரிடமிருந்து உனக்கு கிடைத்தது என்னென்னு கேட்பியான்னு கேட்குறாரு. அப்போ கேட்க மாட்டீங்கள, அது மாதிரி தாப்பா ஹதீஸர். அப்போ கேட்க மாட்டீங்கள, அது மாதிரி தாப்பா ஹதீஸர். அப்போ கேட்க மாட்டீங்கள, அது மாதிரி தாப்பா. முரண்படுவது போன்று பிஜேக்கு விளங்கக்கூடிய ஹதீஸுகளை இந்த 1400 வருட காலப்பகுதியில் வந்த குர்ஆன் சுன்னாவுக்கு பாடுபட்ட நல்ல சிந்தனையோடு குர்ஆன் ஹதீஸை பார்த்த அந்த அறிஞர்களுடைய விளக்கத்தோடு உரசி பார்த்தால் நிச்சயமாக என்ன செய்யலாம், ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் என்ன செய்து விடக்கூடாது, ஒரு காலமும் மறந்து விடக்கூடாது. இது ஹதீஸுகள் முரண்படுவது போன்று தென்பட்டால், குர்ஆனுக்கு முரண்படுவது போன்ற ஒரு முஸ்லிம் விளங்கினால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு முதலாவது அடிப்படை. அறிஞர்கள் யாரும் என்ன செய்யல, குர்ஆனுக்கு ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் முரண்படும்னு சொல்லல, முரண்பட்டா தூக்கி வீசணும்னு சொல்லல. மாறாக சிறந்த நூற்றாண்டுக்குரிய அறிஞர்கள் எல்லாம் அப்படி சொன்னவர்கள் வழிகேடர்கள், ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், ஷீஆக்கள்னு சொன்னாங்கன்ற பகுதியை பார்த்தோம். இரண்டாவது சகோதரர்களே, முரண்படுகிறது எனவே தூக்கி வீசுவோம், இந்த வாதத்தை வைத்து கொண்டால் குர்ஆனிலும் பல வசனங்களை என்ன செய்ய வேண்டி வரும், தூக்கி வீச வேண்டி வரும், பிஜேயுடைய பாணியிலே. ஆனால் அந்த செய்தி இந்த மிக வலுவான செய்திகளுக்கு மாற்றமாக இருந்தால், குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. முன்னே அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, உடன்பட்டு விளங்கணும்னு சொன்னாங்க. பிஜே என்ன சொன்னார், முரண்பட்டால் தூக்கி வீசுவோம். இந்த வாதத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஹதீஸுகளை தூக்கி வீச ரெடியாவினா, நான் பல தடவை சொன்னேன், பிஜேயுடைய வழியில் போனால் ஹதீஸை மட்டுமல்ல தூக்கி வீச வேண்டி வரும், குர்ஆனையும் என்ன செய்ய வேண்டி வரும், தூக்கி வீச வேண்டி வரும். இதுக்கு நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். எப்படி இந்த 1400 வருட காலப்பகுதியில் வந்த அறிஞர்கள் உடன்பட்டு விளங்கினாங்க, எப்படி எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுற மாதிரி விளங்குது, நல்லா விளங்கிக்கங்க, முரண்படாது, ஆனால் எங்களோட பலவீனம், எங்களோட சிந்தனையில் உள்ள குறைபாடு முரண்படுற மாதிரி விளங்கும். ஒரு சஹீஹான ஹதீஸ் இன்னொரு சஹீஹான ஹதீஸோட மோதுற மாதிரி விளங்கும். விளங்கினா ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, முதலாவது இரண்டையும் உடன்பட்டு விளங்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக இஸ்லாமிய சட்டக்கலையில் உருவாக்கப்பட்டதுதான் நாசிஹ் மன்சூஹ் என்ற பாடம். நாசிஹ் மன்சூஹை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் குர்ஆனிலும் பல வசனங்களை தூக்கி வீச வேண்டி வரும், ஹதீஸுகளிலும் பல வசனங்களை தூக்கி வீச வேண்டி வரும். எனவே ஒரு குர்ஆன் வசனத்துக்கு ஒரு ஹதீஸ் முரண்படுற மாதிரி விளங்கின ஒரு முஃமின் முதலாவது என்ன தெரியுமா செய்யணும், இந்த ரெண்டுல எது முன்னுக்குன்னு பார்க்கணும், எது முதலாவது வந்ததுன்னு பார்க்கணும். அதை மன்சூஹாக்கி பின்னால் வந்ததை என்ன செய்வோம், நாங்கள் நாசிஹ்ன்ற சட்டத்தில் வச்சு இரண்டாவது வந்தத்தை அமுல்படுத்துகிற சட்டம்னு கொடுப்போம். விளங்கிச்சா உங்களுக்கு? இது நாசிஹ் மன்சூக். பிஜே தூக்கி வீசுற மாதிரி வீசுங்கண்டா எல்லாத்தையும் தூக்கி வீசுங்கன்னு சொல்லணும். நாசிஹ் மன்சூக் ஒன்று இல்லை, தூக்கி வீசுங்கண்டணும். விளங்குதா உங்களுக்கு? அது நாசிஹ் மன்சூக் கொண்டு விளங்குறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு வந்தா இரண்டையும் ஜெம் செய்து பார்க்க வேண்டும். முடிஞ்சா ரெண்டையும் உடன்படுத்தி ரெண்டையும் அமுல்படுத்துவோம். இல்லைன்னு சொன்னால் ஒன்றை அமுல்படுத்தி இன்னொன்றுக்கு விளக்கம் சொல்லுவோம். அதுவும் முடியாதுன்னு சொன்னால் மௌனம் காப்போம்ன்றது தான் அடிப்படை. பாருங்க, அறிஞர்கள் எவ்வளவு அழகா சொல்றாங்க. இந்த கலையை கட்டாயம் பிஜே என்ன செய்யணும், ஆரம்பத்திலிருந்து படிக்க வேண்டும்ன்ற பாடத்தை மறக்கப்படாது. தத்ரீபுர் ராவி பிஜே அவர் காட்டக்கூடிய புத்தகம் தான். எதுக்கு காட்டினாரு?
ஹதீஸ் சஹீஹ் என்று சொன்னால் 100% நம்ப முடியாதுன்னு சொல்லி போய் சொன்னாரே. ஒரு ஹதீஸு சரின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், லா அன்னஹு மக்தூம்பி பி நஃப்ஸில் அம்ரி, அது 100% சரி என்று அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஹதீஸ் சரின்னு சொன்னால் சரியாக இருக்கலாம் என்று தான் நீங்கள் எடுத்துக்கொண்டமே தவிர சரிதான் என்று எடுக்கக்கூடாது. 100% கிடையாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறா, தத்ரீபுர் ராவியில் அவர் எடுத்து காட்டுறாரு. அந்த தத்ரீபுர் ராவியில் 36வது பாடத்தை பாருங்க. 36வது பாடம் 2வது பாகத்தின் 651வது பக்கம் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸோடு முரண்படுவது போன்று விளங்கினால் அதற்குரிய சட்டம் என்ன என்று அறிகிற பாடம். எத்தனாவது பாடம்? 36வது பாடம் போட்டுட்டு சொல்றாங்க, ஹாதா ஃபன்னுன் மின் அஹம்மில் அன்வாஇ. ஹதீஸ் கலையில் ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸோட முரண்படுற மாதிரி விளங்கினா அதை எப்படி உடன்பட்டு பார்க்குறன்ற இந்த கலை இருக்கிறது, இது மிக முக்கியமான ஒரு கலை. இது யாருக்கு தேவைப்படும் தெரியுமா? வயல் தர்ரு இலா மஅரிஃபத்திஹி ஜமீஉல் உலமாஇ மினத் தவாயிஃப். இஸ்லாத்திட மார்க்க விவகாரங்களை பேசிய அனைத்து துறை சார்ந்த அறிஞர்கள், தஃப்சீரை பேசியிருந்தாலும் சரி, ஃபிக்ஹ் பேசியிருந்தாலும் சரி, அகீதாவை பேசியிருந்தாலும் சரி, ஹதீஸை பேசியிருந்தாலும் சரி, அஹ்லாக்க பேசியிருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்த ஆலிமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஆழமான ஒரு அறிவு அவருக்கு இருக்கணும். என்ன? வஹுவ அன் யஅதிய ஹதீஸானி முத்ததாதானி ஃபில் மஅனா ظاهرன். 2 ஹதீஸ் வரும், அந்த 2 ஹதீஸையும் வெளிப்படையில் பார்த்தா ஒன்று கொண்டு முரண்படுற மாதிரி விளங்கும். எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. பிஜேக்கு பாடம் நடத்துகிற மாதிரி இருக்குது, முரண்படுற மாதிரி விளங்கும். அப்படி விளங்கினா என்ன பண்ணுவார்? ஃபயுவஃபிகு பைனஹுமா, அந்த 2க்கும் இடையில் பொருத்தி பார்ப்பார், உடன்படுத்தி விளங்க முயற்சி செய்வார். முயற்சி செஞ்சு 2ஐயும் எடுத்து அமுல் செய்யலும்னா 2ஐயும் என்ன செய்வார்? அமுல்படுத்துவார். அவு யுரஜ்ஜிஹு அஹதஹுமா, அல்லது பல ஆதாரத்தை வச்சு பல கணிப்புகளை வச்சு ஒன்றை முற்படுத்துவார். புகாரி முஸ்லிம் 2லையும் வந்தால் அதை முற்படுத்துவோம், புகாரியில் மட்டும் வந்ததை என்ன செய்வோம்? உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறதுண்டா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுற துஆ அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தையிபாத்து லில்லாஹ்னு ஒன்று வரும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத்துன்னு ஒன்று வரும். சட்டப்படி பார்த்தா அது 2 முரண் மாதிரி தானே இருக்குது. அதில் ஒரு மாதிரி அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபா, இது அத்தஹியாத்துல் முபாரக், இதையும் முரண்பாடுன்னு வைக்கலாம் தானே. விளங்கிச்சா உங்களுக்கு? இப்படி வந்தால் என்ன பண்ணுறது பாருங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். பிஜே என்ன சொல்லுவார்? சூரத்துல் ஃபாத்திஹாவில் பிஸ்மில்லா ஒரு வசனம்டுவார். பிஸ்மில்லா ஒரு வசனம்டா என்ன பண்ணணும்? அல்ஹம்துவை சத்தம் போட்டு சொல்கிற மாதிரி பிஸ்மில்லையும் சத்தம் போட்டு சொல்லணும். ஒரு வசனம்டா அதை மௌனமாக சொல்லல, அதை அல்ஹம்துவை சொல்கிற மாதிரி பிஸ்மில்லை சத்தம் போட்டு சொல்லணும். ஆனால் ஹதீஸில் பார்த்தா என்ன வரும்? சஹாபாக்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு ஹதீஸ் வரும். பிஸ்மில்லா சொல்லலன்னு லா யஸ்குரூன பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு ஹதீஸ் வரும். லா யஜ்ஹரூன பி பிஸ்மில்லா, பிஸ்மில்லாவை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு வரும். இப்போ 3 ஹதீஸா இல்லையா? இப்போ இந்த 3 ஹதீஸா எப்படி பண்ணுறது? ஒன்றை எடுத்துக்கிட்டு ஒன்றை வீசுறதா? 3ஐயும் ஒன்றுபடுத்தி ஒரு நேரத்தில் இதை செய்வோம், ஒரு நேரத்தில் இதை செய்வோம், 2ஐயும் அமுல்படுத்தியாச்சு. எது மாதிரி? அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து மாதிரியும் அத்தஹியாத்துல் லில்லாஹி வஸ்ஸலவாத்து மாதிரியும். பிஸ்மில் எப்படி சொல்கிறது? சத்தம் போட்டு சொல்கிறதா மௌனமாக சொல்கிறதா? 2 ஹதீஸையும் ஜம்மு பண்ணி பிஸ்மில சொல்லலண்டும் ஹதீஸ் வந்திருக்குது, சொன்னண்டும் ஹதீஸ் வந்திருக்குது, எனவே மௌனமாக சொல்லுவோம். விளங்குதா உங்களுக்கு? ஜம்மு பண்ணுற மாதிரி இப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த அறிவு யாருக்கு வரும் தெரியுமா? ஹதீஸுகளை உடன்பட்டு விளங்குற அறிவு யாருக்கு வரும் தெரியுமா? வ இன்னமா யக்முலு லஹுல் அஇம்மத்துல் ஜாமிஊன பைனல் ஹதீஸி வல் ஃபிக்ஹ். ஹதீஸுகளையும் சட்டக்கலையையும் ஒன்று சேர படித்த அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் இந்த துறையில் அறிவு ஆற்றல் இருக்கும். இந்த அறிவில்லாதவங்க ஹதீஸை பார்த்த உடனே இது என்னடா ரெண்டு கோணத்தில் அதை தூக்கி வீசு இதை தூக்கி வீசு எல்லா ஹதீஸும் என்ன செஞ்சிருவாங்க? அதே போல வல் உசூலியூனல் கவ்வாசூன அலல் மஆனி, ஹதீஸுகளுடைய கருத்துக்களை ஆழமாக விளங்கக்கூடிய அறிஞர்கள் இந்த ஹதீஸுகளை என்ன செய்வாங்க? பொருத்தி பார்த்து உடன்பட்டு விளங்குவார்கள்.
இதில் வசன்னஃப ஃபீஹில் இமாமு ஷாஃபிஈயு, ஷாஃபி இமாம் அவங்க இந்த துறையில் தனி என்ன பண்ணினாங்க, ஒரு தொகுப்பு தொகுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பின்னால் இப்னு குத்தைபா ரஹிமஹுல்லா முரண்படுற மாதிரி எங்களுக்கு விளங்குற ஹதீஸுகளை எப்படி உடன்பட்டு விளங்கணுண்டு அழகாக விளங்கப்படுத்துகிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று பாருங்கள், நுஸ்ஹத்துன் நதர் ஃபி தௌதீஹி நுக்பத்தில் ஃபிக்ர், இதுவும் ஹதீஸ் கலையுடைய அடிப்படைகள் சம்பந்தமாக பேசக்கூடியது. என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபஸாரமா தாஹிருஹு அத்தஆருது, வெளிப்படையை பார்த்தா ரெண்டு ஹதீஸும் முரண்படுற மாதிரி விளங்கும். ஒரு குர்ஆன் வசனத்துக்கு ஹதீஸ் முரண்படுற மாதிரி விளங்கும். இப்படி முரண்படுற மாதிரி விளங்கினா ஒரு முஸ்லீம் என்ன தெரியுமா பண்ணணும், பின்னால வரக்கூடிய ஓர்டர்ல என்ன பண்ணணும், அந்த ஹதீஸை கையாளணும். இரண்டு ஹதீஸையும் ஒன்றுபடுத்தி அமுல்படுத்த முடியுமாக இருந்தால் ரெண்டையும் என்ன பண்ணுவார், ஒரு கட்டத்தில் இதை செய்கிறது, இன்னொரு கட்டத்தில் இதை செய்கிறது. ரசூலுல்லாஹ் ரெண்டையும் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி உதாரணமா, நின்று கொண்டு தண்ணி குடிக்கலுமா, ஒரு ஹதீஸில் வரும் நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்காதீங்கன்னு வரும். இன்னொரு ஹதீஸில் வரும் ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு தண்ணி குடிச்சாங்கன்னு. என்ன பண்ணணும், ஒன்று எடுத்தால் ஒன்றை தூக்கி வீசணும். அப்படியா? இல்லை. நின்று கொண்டு தண்ணி குடிக்க கூடாதுன்றது அடிப்படை, தேவைக்கு நின்று கொண்டு குடிக்கலாம். ரெண்டையும் எடுத்தாச்சு, அமுல்படுத்தியாச்சு. விளங்குதா? சிறுநீர் அமர்ந்து கொண்டு கழியுங்கள், ஆனால் ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சார்கள் வரும். எப்படி விளங்குவோம், அமர்ந்து கழிக்கிற இடத்துல அமர்ந்து கழிக்கணும், அமர்ந்து கழிக்க முடியாத இடத்துல நின்று கொண்டு கழிக்கலாம். ரெண்டையும் அமுல்படுத்தியாச்சு. இதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை காட்டலாம். ரெண்டையும் சேர்த்து விளங்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், வரலாற்று ரீதியில் இது முதன்மையில் இருந்த சட்டம், இந்த ஹதீஸ் பின்னால் வந்து அந்த சட்டத்தை மாற்றிச்சுதுண்டு நாசிஹு மன்சூஹு பாக்கேலுண்டு விளங்கினா நாசிஹுடைய சட்டத்தை எடுப்போம், மன்சூஹை என்ன செஞ்சிருவோம், இது தூக்கி வீசுறதல்ல, இதுதான் நாகரிகமான முறை. அதுவும் செய்ய இயலாதுன்னு சொன்னால் மூணாவது கட்டம் என்ன பண்ணுவோம், ஃபத்தர்ஜீஹு இன் தஅய்யன. ஹதீஸை நல்லா ஆய்வு பண்ணி பார்க்குற நேரம் இந்த செய்தி புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் வந்திருக்குது. இது முஸ்லீமில் மட்டும் வந்திருக்குதுன்னா எதை முற்படுத்துவோம், புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் வந்ததை முற்படுத்திட்டு முஸ்லீமில் வந்ததை என்ன செய்வோம், வெப்பம், தூக்கி வீசுகிற சஹீஹு தான். விளங்குதா உங்களுக்கு? அதே போல் புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் வந்திருக்குது, முரண்பட்டு வர்றது மாதிரி விளங்குற செய்தி அபூதாவுது திருமிதியில் வருது. எதை முற்படுத்துவோம், விளங்குதா உங்களுக்கு? இப்படி பண்ணி பார்ப்போம். இதுவும் வரலன்னு சொன்னால் நாங்கள் மௌனம் காப்போம். என்ன செய்வோம், ரெண்டு ஹதீஸை பற்றியும் ரெண்டும் சஹீஹான ஹதீஸு, எங்களுக்கு ரெண்டையும் அமுல்படுத்த இயலாத நிலையொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நுஸ்ஹத்துன் நதரில் அழகா ருஹைலி இமாம் விளங்கப்படுத்துகிறாங்க. 97வது பக்கத்தில் எப்படி விளங்கப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். ரெண்டு ஹதீஸையும் அமுல்படுத்த இயலாத அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கும்னு சொன்னால் தூக்கி வீசுங்கோன்னு சொல்ல மாட்டோம். எப்படி, வத்தஅபீரு பித்தவக்குஃப், அந்த ஹதீஸ் விஷயத்தில் நாங்கள் மௌனம் காக்கிறோம், எனக்கு விளங்குதில்லை, எனக்கு இதில் எது சரின்னு எடுத்துக்கொள்ள இயலாமை இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏன் தெரியுமா, அவுலா மின தஅபீரி பித்தசாகுத், இதெல்லாம் ஹதீஸு கிடையாது, தள்ளுபடி செய்வோம், இப்படி சொல்லக்கூடாதுன்றாங்க. ஏன் தெரியுமா, லிஅன்ன ஹஃபாஅ தர்ஜீஹி அஹதிஹிமா அலல் ஆகர், ஒரு ஹதீஸை விட இன்னொரு ஹதீஸ் பலமா வந்திருக்குதுன்னு விளங்குறது இருக்குதே, இன்னமா ஹுவ பின்னிஸ்பத்தி லில் முஅ்தபிரி ஃபில் ஹாலத்தி ராஹினா, இன்றைக்கு ஆய்வு செய்கிற எனக்கு விளங்கி கொள்ளலாம் இருக்கு, நாளைக்கு வாரவர் என்னையை விட நல்லா விளங்குவார், அவர் அந்த ஹதீஸை ஜம்மு பண்ணி விளங்கி ஒரு சட்டத்தை எடுத்துருவார். எனவே ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது, தூக்கி வீசக்கூடாது, எனக்கு ரெண்டு ஹதீஸும் விளங்குதில்லை. இப்படி போனால் ரெண்டு ஹதீஸும் ஏற்றுக்கொள்ளலுமா இல்லதா? ஒரு மூமின் கடமை என்ன, இதுவும் நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருக்குது, இதுவும் நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருக்குது, ஏண்ட சிந்தனைக்கு எதை அமுல்படுத்துறதுன்னு விளங்குது இல்லை. எனவே நான் ரெண்டு விஷயத்துலேயும் மௌனம் காக்கிறேன், ரெண்டும் சஹீஹான ஹதீஸு தான். ஏன், என்னை விட சிறந்த ஒரு ஆலிம் வந்து என்ன பண்ணலாம், இதை தெளிவுபடுத்தலாம். எவ்வளவு அழகாக பாடம் நடத்தி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அறிஞர்கள் மன தூய்மையோடு ஹதீஸுகளை கையாண்டது போன்று, குர்ஆனையும் சுன்னாவையும் ஒருங்கமைத்து பார்த்தது போன்று பார்க்கின்ற மனநிலை வந்தால்
பிஜே என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் ஹதீஸுகளை தூக்கி வீச தயாராக மாட்டார் என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு முரண்படுற மாதிரி விளங்கினால் இந்த அடிப்படையிலே நானும் நீங்களும் போக வேண்டும். தூக்கி வீசுவோம்னு போனால் எங்கே போகும்னு பாருங்க. குர்ஆன ஒருத்தர் ஓதுற நேரம் எப்படி 2வது அத்தியாயத்தின் 240வது வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க எப்படி வருது. 2வது வசனத்தின் 240வது வசனம் எப்படி, வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜா. ஒரு மனிதர் மரணிக்கிறார், மனைவியை விட்டுட்டு போறார். மரணிக்கிற நேரம் மனைவி உயிரோட இருந்தா வசியத்தன் லி அஸ்வாஜி மதான் இலல் ஹவுலி கைர இஹ்ராஜ். அந்த வாழக்கூடிய அந்த மனைவிக்கு 1 வருஷத்துக்கு என்ன பண்ணணும், வசியத்து பண்ணிட்டு போகணும். அவங்களோட சொத்துக்கள் இருந்து என்ன பண்ணணும், வசியத்து பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் வருது. அதே நேரம் வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன், அதை பார்த்தா 1 வருஷம்னு விளங்குது. இங்கே பார்த்தா ஒரு மனைவியை விட்டுட்டு ஒருவர் மௌத்தா போனால் யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதம் 10 நாள் என்ன செய்யணும். அங்கே 1 வருஷம்னு விளங்குது, இங்கே 4 மாதம் 10 நாள்னு விளங்குது. முரணா இல்லையா? சும்மா நம்ம பார்த்தா முரண் மாதிரி விளங்குது. இதுக்கு தான் என்ன சொல்கிறது, முன்னால் இருந்த சட்டம் தான் 1 வருஷத்துக்கு என்ன பண்ணணும், செலவு கொடுத்து பார்க்கணுன்றது. பின்னால் வந்த சட்டம் என்ன பண்ணுது, 4 மாதம் 10 நாள் இதாக இருந்தால் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு முடிச்சுக்கொள்ளலாம்னு சட்டம் சொல்லுது. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, பிஜே சொல்லுவார் தானே, குர்ஆன் வசனங்கள் இறங்க ரசூலா என்ன செஞ்சாங்க, இந்த வசனத்தை இங்கே வச்சுக்கோங்க, இந்த வசனத்தை இங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லி இதில் 2வது வசனம் 234, 2வது வசனம் 234, இதுதான் என்ன, நாசிஹ், சட்டத்தை மாற்றக்கூடியது. மாற்றக்கூடியது 2வது வரணுமா, மாற்றப்பட்டது 2வது வரணுமா? அன்பார்ந்தவர்களை, மாற்றப்பட்டது 2வது வருது, மாற்றினது 1வது வருது. எது? மாற்றின வசனம் 234, மாற்றப்பட்ட வசனம் 240. பிஜே அவர் ஆடியோவில் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் உங்களுக்கு அதை போடுறேன் எப்படி பிஜே சொல்கிறாருண்டு. குர்ஆன ரசூலுல்லாஹ் எழுத சொல்கிற காலத்தில் சில நபித்தோழர்கள் பயணம் போயிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு அது விடுபட்டிருக்கும், கவனக்குறைவாக இருந்திருப்பாங்க, அதனால் அந்த வசனம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதனால் அபூபக்கர் என்ன செஞ்சாங்க, மௌத்தாவின உடனே எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, உனக்கிட்ட இந்த வசனமில் எழுதிக்க, உனக்கிட்ட இந்த வசனம் எழுதுன்னு பச்சை பொய்யோண்டு சொன்னார்னு சொன்னேனே. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாம் எழுதிருங்க, ஒரு வசனம் வந்தால் கூப்பிடுவாங்க, இதை எழுதிக்கிறங்க, இந்த வசனத்தை இந்த சூறாவில் சேர்த்துக்கிறங்க, இந்த வசனத்தை அந்த வசனத்துக்கு பின்னாடி எழுதுங்க, அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி வந்திருக்கிற வஹி பூராத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதரை எழுத்தாக ஆக்கினார்கள். மனப்பாடம் பண்ணும்போது கூட ஓரிருவர் சிலரை விட்டிருக்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ் எழுத சொல்லும்போது ஒரு 10 பேர் ஊரில் இல்லைன்னு வைங்க, அந்த 10 பேரும் அந்த அன்றைக்கு வந்த வசனத்தை எழுதியிருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், விடுபட்டு இருக்கும். ஒருவருடைய எழுத்தும் அடுத்தவருடைய எழுத்துக்கு மத்தியில் சில வசனங்கள் முன்ன பின்ன வேறுபாடு இவர்கிட்ட கூட இருக்கும், அவர்கிட்ட குறைய இருக்கும். இவர் விட்டது அவர் எழுதியிருப்பார், அவர் விட்டதை இவர் எழுதியிருப்பார். ரெண்டையும் வச்சு பார்த்தா வெவ்வேறு குர்ஆன் மாதிரி தெரிஞ்சிடும். அப்படிலாம் இருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மரணித்த உடனேயே அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சியில் அந்த ஸைத் இப்னு சாபித் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரியான மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. எழுத்தரெல்லாம் கூப்பிட்டு வச்சு, ஏன்ப்பா நீ 18, 24 வசனம் உனக்கு காணாமல் நீ சொல்லு, என்கிட்ட இருக்குதுங்க, என்கிட்ட இருக்குது, ஒரு ஆள்கிட்ட மட்டும் இல்லை, நீ எழுதிக்க, நீ தான் விட்டுருக்கிற இப்படின்னு சொல்லி யார் யார் விட்டால் யார் யார் மனப்பாடம் பண்ணாமல் தவறினார் என்பதையெல்லாம் மனப்பாடம் பண்ணவங்க அதை எல்லாரையும் சேர்த்து வச்சு தொகுத்து இதுதான் ஒரிஜினல் பிரதின்னு ஒரு பிரதி அவர் உண்டாக்கிடுறார். அந்த வாதப்படி பார்த்தா மன்சூகான வசனம், மாற்றப்பட்ட சட்டம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதுதானே ஃபெஸ்ட்டுக்கு இருக்கணும், 234 இருக்கணும். ஆனால் அது 240 இருக்குது, இது 234 இருக்குது. எது மாற்றினது? இப்போ மாற்றப்பட்டது பின்னால் மாற்றினது முன்னால் இருக்குதுண்டா. எந்த சஹாபி தவறு விட்டார்னு பிஜே யோசிக்கிற மாதிரி யோசிச்சா குர்ஆன் வசனத்தை தூக்கி வீசுவோமா? இல்லை. எனவே நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம், இந்த நாசிஹ் மன்சூஹுடைய சட்டக்கலையை படித்தாலே குர்ஆனை பலப்படுத்துகிறோண்டது.
சஹாபாக்கள் தான் சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க. இந்த வசனம், இந்த 234வது வசனம் 240வது வசனத்தின் சட்டத்தை மாற்றுகிறது என்ற செய்தியை மிக தெளிவாக சொன்னாங்க. இதை பிஜேயும் என்ன ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார். அடே, குர்ஆனில் முரண்பாடு மாதிரி வந்தால் நாசிஹ் மன்சூஹ் சட்டத்தை வச்சு புரிஞ்சு விளங்குறீங்க தானே, அது மாதிரி ஏன் ஹதீஸை விளங்கக்கூடாது? ஹதீஸை விளங்கினா உடன்பட்டு போக இயலுமா? இயலாதா? தாராளமாக போகலாம். அதே போல் நீங்கள் பாருங்கள், கஅபத்துல்லா மாற்றப்பட்ட வசனம், கிப்லா மாற்றப்பட்ட வசனம் இருக்குது தானே. அது எப்படி? அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் உங்களோட திருமுகத்தை மஸ்ஜிதுல் ஹராத்தை நோக்கி திருப்புங்கள். எங்கிருந்து எங்கேக்கு திருப்புறது? எங்கிருந்து எங்க குர்ஆனில் இருக்குதா? குர்ஆனில் இருக்குது, நீங்கள் மக்காவை நோக்கி ஹரத்தை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்புங்கள்னு தான் ஈக்கி. எங்கிருந்து திருப்புங்கள்னு குர்ஆனில் வரல. எங்கே தான் வந்தீங்கி? ஹதீஸில் தான் வந்திருக்குது. சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 17 மாதங்கள் 16 மாதங்கள் எதை நோக்கி தொழுதாங்க? பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதாங்கன்னு ஹதீஸில் தான் வருது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி ஹதீஸில் உள்ள சட்டத்தை என்ன செய்தான்? இப்போ ஹதீஸு பாதுகாக்கப்படலைன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? இந்த குர்ஆன் வசனத்தில் டவுட் ஒன்று இருக்குது. ஏண்டா என்ன? சஹாபாக்கள் எதை நோக்கி தொழுதாங்கன்னு வரலையே, சும்மா திடீர்னு வந்து முகத்தை மக்காவை நோக்கி திருப்புங்கண்டா எங்கே விட்டு திருப்புறது? விளங்குதா உங்களுக்கு? அதுலேயும் பாருங்க, நபித்தோழர்கள் தெளிவாக சொல்லுவாங்க, குபா பள்ளியில் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பாளர் வந்து என்ன செய்வார்? மக்களே, கிப்லா மாற்றப்பட்டு விட்டது, உங்களை அப்படியே என்ன செய்யுங்கள், மக்காவை நோக்கி திருப்புங்கள்ன்ற செய்தி ஒரு அறிவிப்பாளரை கொண்டுதான் தொழுது கொண்டிருந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. உடனே என்ன செய்தார்கள் அந்த நபித்தோழர்கள்? ஒரு அறிவிப்பாளர் செய்தி எடுத்து சட்டத்தை மாற்றினாங்க. பிஜே என்ன பண்ணுறாரு? பலமான அறிவிப்புக்கு முரணாக குர்ஆன் வந்தால் எடுக்கப்படான்றார். அப்போ சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் 17 மாதம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லோரும் பள்ளமாக என்ன செய்கிறோம்? பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கக்குள்ள ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார்? மாற்றுங்கொண்டதுக்கு ஒருத்தர பேச்சை வச்சு நாங்கள் மாற்ற மாட்டோம்னு என்ன செஞ்சுருக்கணும்? முடிவெடுத்தாங்களா? இல்லை. 16-17 மாதம் ஒட்டுமொத்த ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த சட்டம் தொழுது கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒருத்தர் தான் வந்து சொன்னார். உடனே என்ன செஞ்சாங்க? முரண்பாடு கற்பிக்கல. அந்த சஹாபி நபித்தோழர்கிட்ட உள்ள நம்பிக்கைக்கு என்ன செஞ்சாங்க? சட்டத்தை மாற்றி. எனவே கஅபத்துல்லாஹுவை நோக்கி முகத்தை திருப்புங்கள் என்ற அந்த வசனம் எந்த சட்டத்தை மாற்றியது? பைத்துல் மக்திஸ் என்று தொழுங்கள் இருந்த சட்டத்தை மாற்றுதுன்னு சொன்னால் இதை ஹதீஸை வச்சு தான் பார்க்கலாம். எனவே ஹதீஸில் சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால், குர்ஆனுக்கு முரண்பட்டா தூக்கி வீசணும்னு சொன்னால் என்ன பண்ண வேண்டி வரும்? ஹதீஸில் டவுட்டு வரும், குர்ஆன்லையும் என்ன செய்யும்? சந்தேகம் வரும். எனவே நாசிஹ் மன்சூஹ் என்ற சட்டக்கலையை தெளிவாக படிப்பது தான் குர்ஆனையும் பாதுகாக்கும், சுன்னாவையும் பாதுகாக்கும் என்று மிக தெளிவாக புரிந்து கொண்டால் பிஜே ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டார்? ஹதீஸுகளை மறுக்கிற இடத்துக்கு போக மாட்டார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்படி குர்ஆனில் முரண்படுற வசனங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டா நிறைய வசனங்களை பார்க்கலாம். அந்த வசனங்கள் நாசிஹ் மன்சூஹ் என்ற சட்டத்தை பார்த்து, குர்ஆனிலே ஒரு வசனம் மன்சூஹாக இருக்கும், அதுக்கு சட்டம் இல்லை, நாசிகத்தை அமுல்படுத்துவோம், இதை வச்சு நாங்கள் அதை தூக்கி வீசுவோம்டுவோமா? அது குர்ஆன் வசனம் ஓதினா நன்மை கிடைக்கும், சட்டம் இந்த வசனத்துக்கு இருக்குன்னு விளங்குற மாதிரி ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸோட முரண்படுற மாதிரி விளங்கும் பொழுது இது நாசிஹ், இது மன்சூஹ். அது சஹீஹான ஹதீஸு தான், அது ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று தான், அது முதலாவது இருந்த சட்டம் என்ற அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு நாசிஹை அமுல்படுத்தும். ரெண்டும் ஏற்றுக்கொள்றதா இல்லையா? எனவே பிஜே கேட்குற மாதிரி ஒன்றை ஏற்றுக்கொண்டு அவன்ட தூக்கி வீசத்தானே வேணும்ன்றது என்ன இல்லை, அடிப்படை அல்லன்றதை மிக தெளிவாக நானும் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ ஹதீஸுடைய தரம் இப்படி தான், ஹதீஸ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ அறிவிப்பாளர் அப்படின்னா இது எது கரெக்ட்? இப்போ இது அதாவது ரஜபுல உம்ரா செஞ்சாங்கங்கிறது கரெக்டாக, செய்யலைங்கிறது கரெக்டாக? எது கரெக்டுனாலும் ஒரு இது கரெக்ட் இல்லாத போயிடுதுல இல்லை. அதனால் ஹதீஸுகளில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், அதை கருத்தையும் பார்க்கத்தான் வேணும், கருத்தை பார்க்கக்கூடாதுன்னீங்கன்னா இப்போ ரெண்டில் எதை ஏற்றுக்குருவீங்க? இது ரெண்டில் ஒன்றை நீங்கள் மறுப்பீர்களா இல்லையா? மைமுனா கல்யாணம் பண்ணது எப்போண்டா ஒன்றை ஏற்று பண்ண மறுப்பீங்க? 4 உம்ராவா 3 உம்ராவா ரஜபுல ஒரு உம்ராவான்னு கேட்டால் என்ன செய்வீங்க? உண்டுன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஒன்றை மறுக்கிறீர்களா இல்லையா? அப்போ மறுக்கிற விஷயங்களும் சரியான ஹதீஸ் என்று சொல்லுகிறீர்கள், அது மறுக்கிற விஷயமே இருக்கிறது. இப்படி மறுக்கிற ஒன்றுக்கொண்டு மோதிர ஹதீஸ்கள் அள்ளி போட்டு அது ஒரு பெரிய பட்டியலே போகும். இது ஒரு இப்படி குர்ஆன்ல நிறைய வசனங்கள் காட்டலாம்.
அடுத்தது நாசிஹ் மன்சூஹ் இல்லாமல் ரெண்டு மாதிரி வந்தால் உடன்பட்டு விளங்கணுன்ற பகுதிக்கு வாங்க. வந்தா எப்படி இருக்குது? உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீஹா. யார் ஒரு முஃமினை வேண்டுமென்று கொலை செய்கிறாரோ அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். ஒரு முஃமினை வேணும்னு கொலை செஞ்சா அவர் நிரந்தர நரகம்னு சொல்லுது. அதே நேரம் குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களை தவிர மற்றெல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இப்போ எப்படி விளங்குறது இந்த ரெண்டையும்? பிஜேட்டே தான் கேட்கணும். பிஜே தான் சொல்லுவார் என்ன நிரந்தர நரகன்னு சொல்லுவார். இந்த குர்ஆன் வசனம் மன்னிப்புள்ளதையும் ரெண்டையும் ஜெம்மு பண்ணி என்ன பண்ணுவார்? ரெண்டையும் எடுக்க. இப்போ ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை விடுவோமா? எனவே ஹதீஸ்லையும் இது மாதிரி வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் உடன்பட்டு எடுத்து விளங்குவோம். விளங்குதான் நான் கேட்குறது உங்களுக்கு? சரி, இப்போ இணை வைப்பை தவிர உள்ள மற்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். ஈசா நபி அவங்கள அல்லாஹ் மறுமையில் எழுப்பி என்ன கேள்வி கேட்பான்? ஈசாவே, உங்களோட சமுதாய மக்களுக்கு நீங்கள் உங்களையும் உங்களோட தாயாரையும் கடவுளாக எடுத்து வணங்க சொன்னீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது. நீ அவர்களை தண்டித்தால் அவங்க உன்னுடைய அடியார்கள், நீ அவர்களை மன்னித்தால் நீ மன்னிக்க தகுதியானவன், நீ கண்ணியம் உள்ளவன், அதிகாரம் மிக்கவன் சொல்லுவாங்க தானே. அந்த கிறிஸ்தவர்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம், இணை வைப்பத்தானே செய்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? இணை வைப்பு செய்கிறவங்களை மன்னிக்க மாட்டேன்டான். ஈசா நபி என்ன சொல்கிறாங்க? நீங்கள் மன்னிச்சா நீ மன்னிக்க தகுதியானவன். முரண்படுதா இல்லையா? இது எப்படி விளங்குவோம்? உடன்பட்டு விளங்குவோம். எப்படி? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அழகாக விளங்கப்படுத்துகிறாங்க. ஷௌகானி இமாம் ஃபத்ஹுல் கதீரில் கொண்டு வராங்க. எப்படி? இப்னு அப்பாஸ் ரதி சொல்கிறாங்க, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது. நீ அவர்களை தண்டித்தால் நீ தண்டிக்க தகுதியானவன். எந்த அடிப்படையில்? அவங்க கடவுள், அல்லாவும் ஈசாவும் தாயாரும் கடவுள்டாங்களே, அந்த அநியாயத்தை செஞ்சதுக்காக தண்டிச்சா நீ தண்டிக்க தகுதியானவன். அதே நேரம் ஈசா நபி கடைசி கட்டத்தில் வருவாங்களே உலகத்துக்கு, வந்ததுக்கு அப்புறம் ஈசா நபியை முறையாக ஏற்றுக்கொள்வாங்க தானே. அப்போ அவங்கள நீ மன்னிப்பாய், மன்னிச்சா நீ மன்னிக்க தகுதியானவன். இப்னு அப்பாஸ்னு ரெண்டு வசனத்தை விளங்கப்படுத்துறாங்க பாருங்க, எப்படி விளங்கணும். ஏன்னா குர்ஆன் தெளிவாக சொல்லுது, ஷிர்க்கை தவிர உள்ள மற்ற பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான். அப்படி இருக்கும்பொழுது ஈசா நபி என்ன சொல்லுவாங்க? அந்த மக்கள், எந்த மக்கள்? அல்லாஹ்வோடு என்னையும் என்னுடைய தாயும் வணங்கின மக்களை நீ மன்னிச்சா மன்னிக்க தகுதியானவன். அப்போ இது முரண் தானே. இந்த முரணை எப்படி உடன்பட்டு விளங்கினார்கள்? எனவே அன்பார்ந்தவர்களே, குர்ஆனுக்கு அந்த பணியை செய்கிற நாங்கள் ஏன் சஹீஹான ஹதீஸ் முரண்படுவது போன்று விளங்கினால் இரண்டையும் சேர்த்து விளங்கக்கூடாதுன்னு சிந்திச்சால் பிஜே என்ன செய்ய மாட்டார்? ஒன்றை எடுத்து ஒன்றை தூக்கி வீசுவோம்ன்ற வழிகேட்டுக்கு என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார் என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் விளங்கி கொள்ளலாம். அதே போல பாருங்களேன், உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. பிஜே எப்படி ஜம்மு பண்ணுறார், முரண்படுற ஹதீஸ். நான் சொன்னேன் பிஸ்மில், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால் பிஸ்மில் சொல்ல வேண்டுமா இல்லையா? பிஜே தெளிவாக சொல்கிறாரு, பிஸ்மில்லா ஓத வேண்டுமா? அவரோட தஃப்சீரில் விளங்கப்படுத்துகிறார். தொழுகையில் பிஸ்மில் சத்தம் போட்டு சொல்ல வேண்டுமா? இந்த பாடத்தை விளங்கப்படுத்துகிற நேரம் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூறாக்களை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சத்தமிட்டோ மௌனமாகவோ சொல்ல வேண்டும். சொல்லிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஒரு வசனம் என்பதனால் அதையும் ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒரு வசனம் உண்டா என்ன செய்யணும்? ஓதக்கூடாண்டு வர ஹதீஸெல்லாம் தூக்கி வீசணுமா இல்லையா? தூக்கி வீசணுமா இல்லையா? தூக்கி வீசணும். ஆனால் பிஜே என்ன தெரியுமா செய்வார்? சத்தம் போட்டு மோதலாம், மௌனமாகவும் மோதலாம். ஜம்மு பண்ணிக்காரா இல்லை? இதுதான் ஜம்மு பண்ணுறன்றது. ஏன்? அவரே சொல்லுவார், ஹதீஸில் வருது. எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிராஅத்தை பற்றி அனஸ் ரலியல்லாஹு சொல்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஓதினா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ரஹ்மானையும் நீட்டுவாங்க, ரஹீமையும் நீட்டுவாங்க. அப்போ ரசூலோட ஓதல்ல பிஸ்மில் வந்திருக்குதா இல்லையா? எனவே பிஸ்மில சத்தம் போட்டு ஓதலாம்ன்றதுக்கு ஆதாரம் பிடிச்சாரு. மௌனமா ஓதுறது எப்படி? அதை சொல்லும் பொழுது சொன்னார், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால நான் தொழுதிருக்கிறேன். அந்த செய்தியை சொல்றது கத்தாதா. எந்த செய்தி?
ரசூலுல்லாஹ் பிஸ்மில்ல சொல்லுவாங்கன்னு வரக்கூடிய செய்தி அனஸ் ரலியல்லாஹு கத்தாதா அவங்க அறிவிக்கிறாங்க. இங்க அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நபிகளாருக்கு பின்னாலே அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பின்னாலே தொழுதிருக்கிறேன். அவங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஓத ஆரம்பிச்சாங்க. பிஜேட நிலைப்பாடுபடி இந்த ஹதீஸை தூக்கி வீசணுமா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு வசனம்ண்டா அல்ஹம்துன்னு ஆரம்பிச்சாங்கண்டா பிஸ்மில்ல சொல்லலன்னு விளங்குது. குர்ஆனுக்கு முரணா இல்லையா? பிஜேட நிலைப்பாடுபடி இந்த ஹதீஸை குர்ஆனுக்கு முரணு தூக்கி வீசி இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாரு, முன்னுக்கு பிஸ்மில்லை ஓதுவாங்கன்னு வந்துச்சே கத்தாதா அவங்களோட செய்தி, அதை இதோட உடன்பட்டு விளங்கி ஒன்றில் மௌனமாக சொல்லணும் அல்லது சத்தம் போட்டு சொல்லணும்னு பின்னால் வரக்கூடிய ஹதீஸை வச்சு சொல்வார். என்ன பின்னால் வரக்கூடிய ஹதீஸ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹுவை சத்தமின்றி ஓதினார்கள் அப்படின்னு வந்திருக்குது. எனவே என்ன பண்ணணும்? உண்டோ சத்தம் போட்டு ஓதணும் அல்லது மௌனமாக ஓதணும். இவர் இப்படி ஜெம்மு பண்ணணுமா? குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸை தூக்கி வீசணுன்ற நிலைப்பாட்டில் தூக்கி வீசணுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை தூக்கி வீச வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளுக்கும் நான் சொல்றேன், பிஜேட இந்த செய்தியை மட்டும் பாருங்க, நல்லா விளங்குங்க. சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு வசனம்ன்றார். சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு வசனம்ண்டா அல்ஹம்துலில்லாஹ்வை சத்தம் போட்டு ஓதுற மாதிரி பிஸ்மில்லை சத்தம் போட்டு தானே ஓதணும். இதனே அடிப்படை. அப்ப என்ன பண்ணணும்? எந்தெந்த ஹதீஸ்லாம் பிஸ்மில்ல ஓதலன்னு வருதோ அந்த ஹதீஸெல்லாம் என்ன பண்ணணும்? கடாசுண்டணும், தூக்கி வீசுண்டணும். ஆனால் தூக்கி வீசினாரா பிஜே? இது வரைக்கும் தூக்கி வீசல, இதுக்கு அப்புறம் வீசு வரவு தெரியாது. எதுக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாதோ அதெல்லாம் தூக்கி வீசுன்றுவார். அப்போ என்ன பண்ணுறாரு? அடுத்த ஹதீஸுகளோட சேர்த்து விளங்கி 2 ஹதீஸை நடைமுறைப்படுத்துகிறார். எப்படி? மௌனமாக சொன்னதாக வருது, சொல்லல்லாண்டு வருது. அதே நேரம் சூறாவை ஆரம்பிச்சு ஓதும் பொழுது ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லுவாங்கன்னு 3 ஹதீஸ் வருது. இந்த 3ஐயும் சேர்த்து விளங்கி சூரத்துல் ஃபாத்திஹால குர்ஆன் ஒரு வசனம் என்பதனால விரும்பினால் என்ன செய்வார்? சத்தம் போட்டு ஓதுவார், விரும்பினால் மௌனமா ஓதுவார்னு 2ஐயும் சேர்த்து. இதுதான் நாங்கள் சொல்றது. ஆனால் பிஜேட நிலைப்பாடிப்படி என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாவை ஓதல்லண்டு வரக்கூடியது, மௌனமா ஓதினண்டு வரக்கூடியதெல்லாம் என்ன? குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு தூக்கி வீசி இருக்கணும். ஆனால் தூக்கி வீசல் அவருக்கே அவர் முரண்பட்டு என்ன செய்து வைத்திருக்கிறார்? அவருடைய தர்ஜுமாவிலே எழுதி வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பகுதியை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நான் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பின்னால தொழுதேன். ஃபலம் அஸ்மா அஹதம் மின்ஹும் யக்ரஉ பிஸ்மில்லா, அவர்களில் யாரும் பிஸ்மில்லா சொல்றதை நான் கேட்கவே இல்லைன்றாங்க. அப்ப பிஸ்மில்லா சொல்லலன்னு விளங்குதா இல்லையா? அப்ப தூக்கி வீசுறதா ஹதீஸ பாருங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பு கத்தாதா அவங்கள வருது. அவங்க சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்க எழுதி அனுப்பினாங்களாம். என்ன எழுதி அனுப்புறாங்க? நான் நபிகளாருக்கு பின்னாலும் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பின்னால தொழுதேன். அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவாங்க. லா யذ்குரூன பிஸ்மில்லா, பிஸ்மில்லாவை சொல்லவே மாட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் பிஸ்மில்லாவை சொல்லலன்னு வருதா? ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாவை சொல்லலன்னு வருதா? அதே போன்று இப்னு ஹிப்பான்ல எப்படி வருதுன்னு சொன்னா, நான் அபூபக்கர், உமர், உஸ்மான் அவர்களுக்கு பின்னால தொழுதேன். லா யஜ்ஹரூன பிஸ்மில்லா, பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது விளங்குது தானே? குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு வசனம்னு சொல்ற பிஜே எந்த நிலைப்பாட்டில் இருக்கும் தெரியுமா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்ன மாதிரி பிஸ்மில்லாவை கட்டாயம் என்ன செய்யணும்? சத்தம் போட்டு சொல்லனோட நிலைப்பாட்டில் இருந்து இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாரு? இந்த ஹதீஸுகளோட சேர்த்து விளங்கி பிஸ்மில்லா ஒரு வசனமும் தான், விரும்பினால் சத்தம் போட்டு சொல்லுவோம் அதுக்கும் ஆதாரம் இருக்குது, விரும்பினால் மௌனமாக சொல்லுவோம் அதுக்கும் ஆதாரம் இருக்குன்னு உடம்பட்டு விளங்கினார் பாருங்க. இது மாதிரி எல்லா சஹீஹான ஹதீஸையும் விளங்கினால் ஹதீஸுகளை தூக்கி வீச வேண்டும் என்ற அந்த வழிகட்ட சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். எனவே ஒன்று பிஜே என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த அறிஞர்களுடைய எழுத்துக்களை பார்த்து ஹதீஸுகளை எப்படி புரிந்து கொள்வதுன்ற பாடத்தை படிக்கணும். அல்லது பிஜேயுடைய மூல குழம்புறத்துக்கு முன்னால வந்த எழுத்துக்கள் இருக்குதே, அந்த எழுத்துக்களை பார்த்தாடே நானே முரண்பட்டு வார ஹதீஸா அழகா ஜெம்மு பண்ணி விளங்கி இருக்கிறேன் என்று அவரை பார்த்து அவர் என்ன செய்யணும்? அவரோட பழைய வீடியோக்களை போட்டு இப்போ பார்த்து என்ன செய்யணும்? படிக்கணும். படித்தா என்ன கிடைக்கும்? ஹதீஸ் வழிகேட்டு கொள்கையிலிருந்து அவர் நேர்வழி பெறலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடும். இது முதல் பகுதி. என்ன? முரண்படுது தூக்கி வீசுங்க. முரண்பட்டால் தூக்கி வீச வேண்டுமா?
இல்லை. முரண்படுற செய்திகள் என்ன பண்ணணும்? நாசிஹ் மன்சூகுல போட்டு பார்த்து ஒன்றை அமுல்படுத்துவோம். இந்த குர்ஆன் வசனம் தான், ஆனால் சட்டம் இல்லைன்ற மாதிரி இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துவோம். அந்த ஹதீஸ் மன்சூஹ் சஹீஹ் தான், அப்படி ஏற்றுக்கொள்வோம். மறுக்க மாட்டோம், தூக்கி வீச மாட்டோம். அல்லது இதையும் புரிஞ்சு பிஸ்மில்லாட விஷயத்தில் விளங்கின மாதிரி அதையும் அமுல்படுத்துவோம், இதையும் அமுல்படுத்துவோம். இந்த நிலைப்பாட்டுக்கு வருவோம். ரெண்டு மாதிரி புகையிலாண்டா என்ன செய்யும்? ஹதீஸில் விஷயத்தில் சஹீஹ் தான் எனக்கு விளங்குது இல்லை, என்னையை விட சிறந்த அறிஞர்கள் விளங்குவாங்கன்னு என்ன செய்யணும்? ஆலிம்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணும். ஹதீஸ் மறுக்கிற வேலையை செஞ்சு வழிகட்டு போகக்கூடாதுன்ற பாடத்தை படிப்போம். இன்னொரு வாதம் வைப்பார், என்ன நபி அவர்கள் இப்படி செய்திருப்பார்களா? செயலை வச்சு ஹதீஸை மறுக்கிறது, செயலை வச்சு ஹதீஸம் நபி அவர்கள் இப்படி செய்திருப்பார்களா அப்படின்ற அளவுக்கு மட்டகரமாக இருக்குன்னா அந்த ஹதீஸை தூக்கி வீசுங்க. ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும். ஹதீஸன் வந்துருச்சுல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறார்ல, சரி அவர் நல்லவராக இருந்தால் ஏற்றுக்கிட்டு போங்கன்னு வந்துட வேண்டியதான். ஆனால் அந்த செய்தி இது சரியில்லை, ஒரு ஆள் தான் சொல்கிறாரு, ஆனால் இது நம்ம நடைமுறையில் சாத்தியமில்லாத இருக்கிறது. இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால், இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால், இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால், அந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். சில செய்தியை சொன்னோன்னே ரசூல் யார், அவங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள், அவங்க இப்படிலாம பேசியிருப்பாங்க அப்படின்னு வருமா? கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்கு. இந்த இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்க. அன்பார்ந்தவர்களே, இது குர்ஆனுக்குமா ஹதீஸுக்குமா? குர்ஆனில் கொண்டு வருது ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருப்பாங்களான்னு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலுமா? இல்லை குர்ஆனில் அப்படி வராதா? உங்களுக்கு உதாரணம் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 3வது அத்தியாயம் 159வது வசனம், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே நீங்கள் அவர்களோடு பண்பாக மென்மையாக நடந்ததன் காரணமாகத்தான் அவங்க உங்களோட இருந்தாங்க. வலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்வி, நீங்கள் கடுமையான உள்ளம் கொண்டவராக கடுகடுத்தவராக நடந்து கொண்டால் லன் ஃபத்து மின் ஹவுலி, உங்களை விட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாரும் விலகி போயிருப்பாங்க. எனவே அவர்களை மன்னிங்க, அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு பண்பாடு அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். எங்க இது? 3வது அத்தியாயம் 150வது வசனம். இது தானே ரசூலோட பண்பு. எல்லாரோடையும் சேர்ந்து தானே நடந்தாங்க. இப்னு உம்மி மக்தூம் ரதியல்லாஹு வாராங்க, அபஸ வதவல்லா, கடுகடுத்தார், முகத்தை திருப்பி கொண்டார், அஞ்சாஅஹுல் அமா, கண் தெரியாதவர் வந்த போது. ரசூலை இப்படி நடப்பாங்களா? பிஜே அவர்களே சிந்தித்து பாருங்கள். அடுத்தது இது அந்த வசனத்துக்கு இது முரண்படுதா இல்லையா? அடே குர்ஆன் வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் மென்மையாக நடந்ததன் காரணமாகத்தான் எல்லாம் சேர்ந்து கொண்டார்கள் என்று 103வது அத்தியாயத்தின் 159வது வசனம் சொல்லும் பொழுது, சூரா அபஸைட முதல் வசனங்கள் சொல்லுது ரசூலுல்லாஹ் கடுகடுத்தாங்க. இப்னு உம்மி மக்தூமை பார்த்து முரண்பாடு தானே. ஒன்றை தூக்கி வீசிட்டு ஒன்றை எடுத்துக்கொள்வோமா? இல்லை. ரெண்டையும் உடன்பாடோடு என்ன செய்யும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல நோக்கம் கருதி இப்படி செஞ்சாங்க, அல்லாஹ் கண்டித்தான். இங்கிருந்து பாடம், ரசூலுல்லாஹ் கேவலப்பட்ட வேலையை செஞ்சாங்கண்டா இல்லை. நீங்களும் அடுத்த ஆட்களை கேவலமாக நினைக்காதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒழுக்கம் சொல்லித்தாராங்க. ரசூலுல்லாஹ் வச்சு தான் அல்லாஹ் சில பாடங்களை நடத்தி தரணும். எனவே ரசூலுல்லாஹ் இப்படி செய்வார்களான்னு என்ன செய்யக்கூடாது? தூக்கி வீச ரெடியாவினா குர்ஆனையும் தூக்கி வீசணும். அடுத்தது என்ன பாருங்களே, ஸைத் ரதியல்லாஹுடைய வரலாறு 33வது அத்தியாயத்தின் 37 38வது வசனங்களை வாசிங்க. எப்படி? வஇது தக்கூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி, அல்லாஹ் அருள் புரிந்த ஸைத், நீங்களும் இரக்கம் காட்டி அந்த ஸைதை பார்த்து அம்சிக் அலைக ஸௌஜக, உங்களோட மனைவியை நீங்களே வச்சுக்கிட்டு வாழலாமே அப்படின்னு ஆலோசனை சொல்றீங்க. வத்தகில்லா, முஹம்மதே அல்லாஹுவின் தூதரே நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்கங்க. வதுக்ஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முப்தீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவாண்டு இருக்கிற ஒன்றை நீங்கள் உள்ளத்தில் மறைச்சி கொண்டு இருக்கிறீங்களா? உள்ளத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டு ரசூலை வெளித்தோற்றத்தில் வேறொண்டை காட்டினாங்கண்டு வருது. எப்படி? வதக்ஷன்னாஸ வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, அல்லாஹுதான் பயப்படுவதற்கு தகுதியானவன் என்று இருக்கிற பொழுது நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறீரா?
குர்ஆன் வசனம் தானே இது. ரசூலை இப்படி நடந்து கொள்வாங்களா? அல்லாஹ்க்கு என்ற உள்ளத்தில் உள்ளது தெரியும்னு படிச்சு தந்த ரசூலுல்லா உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கொண்டு வாயால் ஒரு மஷூரா சொல்லுவாங்களா? மக்களுக்கு பயந்து சட்டத்தை மறைப்பாங்களா? குர்ஆன் சொல்லுதே. இது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கொள்வோம்? ரசூலுல்லா இப்படி செய்கிறவங்கள் அல்ல. அன்றைய நடைமுறையில் இருந்த வளர்ப்பு மகனின் மனைவியை திருமணம் முடிக்கக்கூடாது இருந்த சட்டத்தை உடைக்க வேண்டும் என்று இருந்தாலும் மனிதன்ற அடிப்படையில் ரசூல்லா என்ன செஞ்சாங்க? ஒரு பயந்தாங்கன்றது ரசூலுல்லாக்கு கேவலம் அல்ல, எங்களுக்கெல்லாம் ரசூல்லா வச்சு பாடம் நடத்துகிறான். குர்ஆன் ஹதீஸில் ஒன்று வந்துட்டா மக்களுக்காக என்ன செய்யாதீங்க, மக்களுக்கு பயந்து அதை விட ரெடியாக யாரை வச்சு தான் பாடம் நடத்தணும்? சில விஷயங்கள் ரசூலுல்லாவை வச்சு தான் எங்களுக்கு பாடம் நடத்தணும். அல்லாஹ் என்ன பண்ணினான்? ரசூலுல்லாவால் செய்யலதா ரெண்டு பேரையும் பிரித்து ஜைனப் ரதியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுத்தான். இது ரசூலுல்லா இப்படி செய்வார்களான்னு கேட்டால் இந்த வசனத்தை என்ன செய்யணும்? தூக்கி வீசணும். இதை ஏன் ரசூலுல்லாக்கு அல்லாஹ் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிறான்? எங்களுக்கு பாடம் சொல்கிறான். குர்ஆன் ஹதீஸில் வந்துட்டால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மக்களுக்கு பயந்து மறைக்காதீங்க, உள்ளத்துல ஒன்றை வச்சுக்கிட்டு வாயளவில் வேற ஒன்றை பேசாதீங்க. ரசூல் அப்படி பேசுகிறவர் அல்ல. ரசூலுல்லாவை வச்சு அல்லாஹ் என்ன செய்கிறான்? எங்களுக்கு பாடம் உடம்பட்டு விளங்கினோமா இல்லையா? அழகா விளங்கலாம். அதே போல பாருங்க, நபி அவர்கள் இப்படி செய்வார்களா அப்படின்னு கேட்டு தூக்கி வீசுறதாக இருந்தா ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும். ரீசன் வந்துருச்சுல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறார்ல, சரி அவர் நல்லவராக இருந்தால் ஏற்றுக்கிட்டு போங்கன்னு வந்துட வேண்டியதான். ஆனால் அந்த செய்தி இது சரியில்லை, ஒரு ஆள் தான் சொல்கிறாரு. ஆனால் இது நம்ம ஒரு நடைமுறையில் சாத்தியமில்லாத இருக்கிறது. இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால், இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால், இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால், அந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். சில செய்தியை சொன்னோன்னே ரசூல் யார், அவங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள், அவங்க இப்படி இல்லாமல் பேசியிருப்பாங்க அப்படின்னு வருமா? கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்கு. இந்த இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு. தேன்பானி குடிக்கிறது ஹலால் தானே? மனைவிமாரோட விருப்பத்துக்காக நான் தேன்பானி குடிக்க மாட்டேன்னு எடுத்தாங்களா இல்லையா? அல்லாஹ் கண்டிச்சான் தானே, யா அய்யுஹன் நபி, நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கின ஒன்றை தபுதகி மர்தாத் அஸ்வாஜிக், நபி அவர்களுடைய மனைவிமார்களின் விருப்பத்தை பெறுவதற்காக எப்படி நீங்க ஹராமாக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறானே. உடனே பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ் இப்படி செய்வாங்களா? யாரோ ஒரு நபித்தோழர் இந்த வசனத்தை குர்ஆன்ல சேர்த்துட்டிருக்காரு. யோசிக்கலுமே இல்லதா? என்ன தொகுத்தவர் ஸைத் இப்னு சாபித் மட்டும்தானே. அதுவும் நீங்கள் தான் ஓடியோல சொல்கிறீங்கன்னா, சில நபித்தோழர்களை பயணம் போயிருப்பாங்க, ஒரு வசனத்தை விட்டு இருப்பாங்க, கவனக்குறைவாக இருந்திருப்பாங்க. அதனால தான் ரசூலா மௌத்தாவின உடனேயே அபூபக்கர் எல்லாரும் கூப்பிட்டு இதழுது அப்படி சொல்கிற நேரம் அந்த மனிதருக்கு தவறு வந்திருக்குமா இல்லையா? ரசூல்லா மீது பொய்யா வந்தோன்னு எழுதிரு இப்படி பிஜே யோசிக்கிற மாதிரி யோசிச்சு இந்த குர்ஆன் வசனத்தை குர்ஆனில் வைக்கலுமா? குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாவுடைய காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாம் எழுதிருங்க. ஒரு வசனம் வந்தால் கூப்பிடுவாங்க, இதை எழுதிக்கிறங்க, இந்த வசனத்தை இந்த சூறாவில் சேர்த்துக்கிறங்க, இந்த வசனத்தை அந்த வசனத்துக்கு பின்னாடி எழுதுங்க, அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி வந்திருக்கிற வஹி பூராத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதரை எழுத்தாக ஆக்கினார்கள். மனப்பாடம் பண்ணும்போது கூட ஓரிருவர் சிலரை விட்டிருக்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ் எழுத சொல்லும்போது ஒரு 10 பேர் ஊரில் இல்லைன்னு வைங்க, அந்த 10 பேரும் அந்த அன்றைக்கு வந்த வசனத்தை எழுதியிருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், விடுபட்டு இருக்கும். ஒருவருடைய எழுத்தும் அடுத்தவருடைய எழுத்துக்கு மத்தியில் சில வசனங்கள் முன்ன பின்ன வேறுபாடு இவர்கிட்ட கூட இருக்கும், அவர்கிட்ட குறைய இருக்கும். இவர் விட்டது அவர் எழுதியிருப்பார், அவர் விட்டதை இவர் எழுதியிருப்பார். ரெண்டையும் வச்சு பார்த்தா வெவ்வேறு குர்ஆன் மாதிரி தெரிஞ்சிடும். அப்படிலாம் இருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மரணித்த உடனேயே அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சியில் அந்த ஸைத் இப்னு சாபித் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரியான மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. எழுத்தரெல்லாம் கூப்பிட்டு வச்சு, ஏன்ப்பா நீ 18, 24 வசனம் உனக்கு காணாமல் நீ சொல்லு, என்கிட்ட இருக்குது, ஒரு ஆள்கிட்ட மட்டும் இல்லை, நீ எழுதிக்க, நீ தான் விட்டுருக்கிற இப்படின்னு சொல்லி யார் யார் விட்டால் யார் யார் மனப்பாடம் பண்ணாமல் தவறினார் என்பதையெல்லாம் மனப்பாடம் பண்ணவங்க அதை எல்லாரையும் சேர்த்து வச்சு தொகுத்து இதுதான் ஒரிஜினல் பிரதின்னு ஒரு பிரதி அவர் உண்டாக்கிடுறார். அன்பார்ந்தவர்களே,
பிஜே இது போன்ற வாதங்களை வைத்து ஹதீஸுக்கு விமர்சனம் செய்வது மாதிரி இந்த வரலாற்று நிகழ்வுகளை குர்ஆன் வசனங்களை வைத்து இஸ்லாத்தின் விரோதிகள் குர்ஆனை விமர்சித்தார்கள். அவர்கள் விமர்சிக்கின்ற பொழுது பதில் கொடுத்தோமா இல்லையா? இதை எப்படி புரிய வேண்டும் என்று விளங்கப்படுத்தினோமா இல்லையா? இதில் இந்த என்ன பாடம்? நபி அவர்களை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு பாடம் நடத்துகிறான். தனி மனிதர்களோட விருப்பத்துக்காக அல்லாஹ்ட சட்டத்தில் என்ன செய்யாதீங்க, கையடிக்காதீங்கன்னு எங்களுக்கு பாடம் நடத்துகிறானே அல்லாமல் ரசூலுல்லாஹ் இப்படி கேவலமான வேலையை செய்கிறவர்கள் அல்ல. இது மாதிரி என் ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்ட தூதர் இப்படி செய்வார்களான்னு விளங்குற ஹதீஸ் உதாரணமாக சொல்லுங்க பார்க்க. உம்மு சுலைம் ரதியல்லாஹுடைய வீட்டிலே போய் நபி அவர்கள் தூங்கினார்கள். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள்? வியர்வையை எடுத்து சேமித்து வைத்தார்கள். அல்லாஹ்ட தூதர் அந்நிய பெண்ட வீட்டில் போய் தூங்குவாங்களா? உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோட வீட்டில் போய் தூங்குவாங்களா? எனவே இதெல்லாம் நடைமுறை சாத்தியமில்லை. ரசூலுல்லாஹ் இப்படி செய்ய மாட்டாங்க, தூக்கி வீசுங்க. ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும். ரீசன் வந்துருச்சுல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறார்ல, சரி அவர் நல்லவராக இருந்தால் ஏற்றுக்கிட்டு போங்கன்னு வந்துட வேண்டியதான். ஆனால் அந்த செய்தி இது சரியில்லை, ஒரு ஆள் தான் சொல்கிறாரு. ஆனால் இது நம்ம ஒரு நடைமுறையில் சாத்தியமில்லாத இருக்கிறது. இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால், இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால், இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால், அந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். சில செய்தியை சொன்னோன்னே ரசூல் யார், அவங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள், அவங்க இப்படிலாமல் பேசியிருப்பாங்க அப்படின்னு வருமா? கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்கு. இந்த இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்க. அப்படியா தூக்கி வீசுறது? இல்லை. சஹீஹான அறிவிப்பாளர் தொடர் சஹாபாக்கள் அறிவிக்க, நம்பகமான தாபியங்கள் தபவு தாபியங்கள் அறிவிக்க, புகாரி முஸ்லிம் ரெண்டுலையும் பதிவு செய்யப்படுற அளவுக்கு பலமான செய்தி. யார் சொன்னா? இருட்டடிப்பு செய்தாதே தத்ரீபுர் ராவி. அந்த இமாம் என்ன சொன்னாங்க? புகாரி முஸ்லிம் ஒன்று வந்துட்டா அது என்ன பள்ளமானது, மக்தூஉன் உறுதியானது, 100% ஹதீஸ். இதெல்லாம் தூக்கி வீசினீங்களே. குர்ஆன்ல வந்த நபிகளார் இப்படி செய்வாங்களான்னு யோசிக்கிற மாதிரி உள்ள செய்தியை உடன்பாடா விளங்கின மாதிரி ஏன் இதை உடன்பாடா விளங்கலாது? சரி, பிஜே எந்த அளவுக்கு உடன்பாடா விளங்கினார் தெரியுமா? சூரத்து சாது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்பாரு. 90 ஆடு இருக்குது ஒரு சகோதரனுக்கிட்ட, எனக்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்குது. இந்த ஒரு ஆட்டையும் அந்த 99 ஆடு வச்சிருக்கிறவன் கேட்குறான், இது நியாயமாண்டு ஃபத்துவா கேட்கும் பொழுது தாவூத் நபி என்ன விளங்கிக்கிட்டாங்க? தண்ட தவறு அல்லாஹ் சுட்டி காட்டுற மாதிரி விளங்கி உடனே ஃபஹர்ர ராக்கிஅன் வ அனாப், அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு கொண்டு சுஜூதில் விழுந்தாங்க அப்படின்னு வருது தானே. இதில் தாவூத் நபி என்ன தவறு செஞ்சாங்கண்டே வரல. பிஜே என்ன தெரியுமா தர்ஜுமால் எழுதுவார்? வரலாற்று குறிப்புகளை தஃப்சீர்களில் நிறைய பொய்யான செய்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. அடுத்தவர்களோட மனைவி எடுத்துக்கிட்டாங்க, அப்படி இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இஸ்ராயலியத்து பொய், நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவூத் நபி அவர்கள் தம்மிடம் ஏதோ ஒன்று அதிகமாக இருந்தும் அதே பொருளை மிக குறைவாக வைத்திருந்த ஒருவரிடமிருந்து எடுத்துக்கொண்டிருக்காவிட்டால் இந்த வழக்கிலிருந்து தனது தவறை அவரால் புரிந்து கொண்டிருக்க முடியாது. பிஜே சொல்ற விளக்கம் என்னவா? தாவூத் நபி விளங்கினாங்களாம், தனக்கிட்ட கூட இருந்து கொண்டும் குறைவா வச்சிருக்கிட்ட இருந்து பறிச்செடுத்திருக்கிறாரு. அப்போ தாவூத் நபி செஞ்ச தவறு என்ன தெரியுமா? பொதுவாக மன்னர்கள் என்ற அடிப்படையில் செய்யும் சில காரியங்கள் இது போன்ற நிலையில் ஏற்படுத்தி விடுவதுண்டு. எப்படி? தாவூத் நபி அவர்கள் மன்னராக இருந்ததால் அரசு பணிகளுக்காக சாதாரண மக்களின் நிலத்தை முறைப்படி கையகப்படுத்தல், அல்லது தமது படையில் அதிகமான போர்க்குதிரைகள் இருந்தும் குடிமகன் வைத்திருக்கும் ஒரே ஒரு குதிரையையும் படைக்காக என்ன செய்வது? எடுத்துக்கொள்வது. தாவூத் நபியை சுத்தப்படுத்துறதுக்கு விளக்கம் சொன்னீங்க தானே. ஏன்னா குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ வரல தாவூத் நபி செஞ்ச குற்றம். எங்களுக்கு அதை பொதுப்படையா என்ன செஞ்சிருக்கலாம்? ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க, அது விளங்கி தாவூத் நபி என்ன செஞ்சாங்க? தௌபா கேட்டு முடிஞ்சாங்க. இதுக்கு ஏன் நீங்க விளக்கம் சொன்னீங்க? ஒன்றோ அரசன்ற அடிப்படையில் அடுத்தவங்களோட காணியை அபகரிச்சிருப்பாங்க, அல்லது படைக்கு குதிரை தேவைன்னு அப்பாவி மனுஷன் குதிரையை பறிச்சிருப்பாங்கன்னு விளக்கம் எடுத்து தாவூத் நபியை சுத்தப்படுத்த ரெடியாவினீங்களா இல்லையா? இப்படி சுத்தப்படுத்த ரெடியாவின நீங்க உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா
உம்மு ஹராம் ரதியல்லாஹுவோட வீட்டில் போய் ரசூல்லா தூங்கினாங்கன்றது ஏன் உடன்பட்டு விளங்க இயலாது? நபி அவர்கள் இப்படி செய்திருப்பார்களான்னு ஏன் ஹதீஸை தூக்கி வீச ரெடியாகுறீங்க? பாருங்க, உங்களுக்கு ஆதாரம் காட்டட்டுமா இப்படித்தான் புரிஞ்சாங்கண்டு? நேற்றைய பாடத்தில் பார்த்தோம், இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா ஹதீஸை தூக்கி வீசலாம்ன்றதுக்கு பொய்யா உட்டடிச்சாரே பிஜே. அந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கஷ்ஃபுல் முஸ்கில் மின் ஹதீஸி ஸஹீஹைன், புகாரியையும் முஸ்லிமையும் புரிந்து கொள்வதில் சிக்கலான ஹதீஸுகளில் உள்ள குளறுபடிகளை வெளிப்படுத்துவதுன்னு தனி ஒரு புத்தகம் தொகுத்திருக்கிறாங்க. பிஜே கட்டாயம் அந்த புத்தகத்தை வாசிக்கணும். ஏண்டா இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மௌதுஆத்தில் வரக்கூடிய செய்தியை எடுத்து போட்டு தான் ஹதீஸை தூக்கி வீசலாம்டாங்களே. நான் அந்த நேரமே கேட்டேன், பிஜே தூக்கி வீசின ஒரு புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸை இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா தூக்கி வீசினதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு சொன்னா ஆதாரம் காட்ட முடியாது. மாறாக பிஜேக்கு இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா பாடம் நடத்துவாங்க. பிஜேயே அவர் முன்னால் வந்தவர், ஆனால் எப்படி பாடம் நடத்துவாங்க தெரியுமா? நீங்கள் நினைச்ச மாதிரி புகாரி முஸ்லீமில் சஹீஹான அறிவிப்பாளர் தொடர்பு அந்த ஹதீஸை தூக்கி வீசக்கூடாது, உடன்பாடாக விளங்கணுன்றதுக்கு அவங்க கொண்டு வர செய்தி. அல்லாஹ் அக்பர். அந்த புக்கை வாசிக்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்குது. பிஜே எந்த அறிஞரை ஆதாரம் காட்டினாரோ அந்த அறிஞர் என்ன பண்ணுறார்? சஹீஹான அறிவிப்பாளர் தொடர் வந்த ஹதீஸை உடன்பட்டு விளங்க வேண்டுமே அல்லாமல் நபி அவர்கள் இப்படி செய்திருப்பார்களான்னு தூக்கி வீச முடியாதுன்னு சொல்றாங்க. எப்படி பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில பேன் பார்த்து விடுவார்கள் ஹதீஸ் வருது தானே, உம்மு ஹராம் ரதியல்லாஹு ஹதீஸ். அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது சொல்றாங்க, இன்னமாக்கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகீலு ஃபி பைத்திஹா, ரசூலுல்லாஹ் அவங்களோட வீட்டில் தூங்குவாங்க, அவர்களுடைய தலையில இருந்து பேன் பார்த்து விடுவாங்கன்னு வருதே உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா. அவங்க உம்மு ஹராம் இஹ்தா ஹாலாத்தின் நபியி மினர் ரதாஆ, நபிகளாருடைய பால்குடி மாமிமார்களில் ஒரு மாமீண்டு அந்த ஹதீஸை புரிஞ்சு கொள்வோம்னு யார் பாடம் நடத்துறா பிஜேக்கு? நாங்கள் அல்ல. உங்களோட பார்வையில் வழிகட்ட கள்ள சலஃபிகள்னு சொல்வீங்களே அவர்கள் அல்ல. நீங்கள் எந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாவை ஆதாரம் எடுத்தீங்களோ அதே இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா ஆதாரம் காட்டுறாங்க. ஃபலிஹாதா, அதன் காரணமாகத்தான் கான யகீலு இந்தஹா, உம்மு ஹராம் அவங்கள வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் தூங்கினாங்க. வயனாமு ஃபீ ஹிஜ்ரிஹா, அவங்களோட இதில் போய் என்ன தூங்க தலையில பேன் பார்த்து விட்டாங்க. இது கஷ்ஃபுல் முஷ்கில் மின் ஹதீஸி ஸஹீஹைன் 4வது பாகம் 468வது செய்தியை பாருங்க. அடுத்தது இந்த காட்டு பங்களா ஹதீஸ் இருக்கு. கிட்டத்தில் தூக்கி வீசினார் என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு சென்று காட்டு பங்களால வச்சு முறைகேடா நடக்க பார்த்தாங்க. நஊது பில்லாஹ். ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கு முன்னால் இப்படியா நடக்கிறது? நபிகளார் இப்படியெல்லாம் செய்வார்களான்னு கேட்குற நீங்க எப்படி இந்த வார்த்தையை பேணணும்? இப்னுல் கையிம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய புத்தகத்தை படியுங்கள். கஷ்ஃபுல் முஸ்கில்ல அவங்க மிக தெளிவாக சொல்றாங்க, அல்லாஹா சொல்றாங்க என்ன தெரியுமா? ரசூல் வஹாதிஹில் ஜுவைனியா, இந்த ஜுவைனியான்ற பெண்மணி இருக்கிறாங்களே அல்லது ஜௌனியா, அதை பல மாதிரி லபுத் பண்றாங்க. அந்த பெண்மணி மின் ஜும்லத்தி மன் தஸவ்வஜஹுன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் திருமணம் முடித்த பெண்களில் வலம் யதுகுல் பிஹா, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாத மனைவிமான்ற லிஸ்ட்ல யாரும் வருவா? இந்த ஜௌனியான்ற இந்த பெண்மணி வருவாங்கண்டு யார் ஹதீஸை சஹீஹ்னு சொல்றா? பிஜே எந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாவோட கூற்றை எடுத்து ஹதீஸை தூக்கி வீசலான்னு சொன்னாரோ அந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸ் சஹீஹ், இந்த பெண்மணி யார்? ரசூலுல்லாஹ் களவுல கொண்டு போய் கள்ள பங்களால வச்சு தவறான அடக்கலாம் இல்லை, அவர்கள் ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்துவிட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாத பல மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல வரக்கூடியவங்க அழகா ஹதீஸ் என்ன செய்யறாங்க? உடன்பட்டு புரியுறாங்க. பிஜே இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கஷ்ஃபுல் முஸ்கில்ன்ற புத்தகத்தை கட்டாயம் படிக்கணும். படிச்சா மௌதுஆத்துல இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் கொண்ட அந்த கருத்தை எப்படி புரியுன்றதை சரியா புரிஞ்சு ஹதீஸை பாதுகாக்கின்ற மனிதராக மாறுவார். அதே போல சொல்லுங்க, நபி அவர்கள் இப்படி செய்வார்களான்னு கேட்டு ஒரு ஹதீஸை மறுத்தாங்க தானே,
என்ன உம்மு சுலைம், உம்மு ஹராம்ட ஹதீஸ் வேற. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்ட வியர்வை வாசனை திரவியம் எடுத்து சேமிச்சு வச்சாங்களே, அதை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க அன்னஹு கான யன்பசிது ஃபீ பைத்தி உம்மி சுலைம், உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் போய் தூங்குவாங்கன்னு வருது. லிஅன்னஹா கானத் ذات قرابة மின்ஹு, நபிகளாருடைய இரத்த உறவுகளில் இருந்த ஒரு பெண்மணி தான் யாரு, உம்மு சுலைம். ஹதீஸை முறையாக புரிஞ்சு ஏற்றுக்கொண்டவர் யார், இப்னுல் ஜௌசி. இன்னும் ஏகப்பட்ட உதாரணம் கொண்டு வரலாம். நான் சொல்கிறேன், பிஜேயும் சரி, பிஜேக்கு பின்னால் பிஜேயுடைய வாதங்களை வைத்து ஹதீஸில் வராத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நபிகளாரை ஒரு கெட்ட மனிதனாக சித்தரித்து தான் ஹதீஸை மறுக்கிறார். எனவே நீங்கள் இந்த கஷ்ஃபுல் முஷ்கில் ஃபி ஹதீஸி ஸஹீஹைன் என்ற புத்தகத்தை கட்டாயம் வாசிங்க. பிஜேயை நம்பி போகிற அந்த அப்பாவி மக்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்க ஒரு நம்பிக்கையான ஆலிமோட போய் அந்த புத்தகத்தை வாசிங்க. இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா எப்படி ஹதீஸுகளை கையாண்டாங்க, முரண்படுற மாதிரி விளங்குற ஹதீஸுகளை இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா எப்படி விளங்கினாங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா எப்படி விளங்கினாங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் எப்படி விளங்கினாங்கன்றதை விளங்கினால் பிஜே வழிகேட்டை நோக்கி போக மாட்டார். இருக்கிற வழிகேட்டிலிருந்து தானும் பாதுகாப்பு பெற்று தன்னை நம்பி ஏமாந்து போன சமூகத்தையும் வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கலாம் என்கிற அடிப்படையை புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே. எனவே கஷ்ஃபுல் முஷ்கில் பிஜே படிக்க வேண்டிய கட்டாய புத்தகம். அதே போல நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், முரண்பட்டு வரக்கூடிய செய்திகளை எப்படி புரிய வேண்டும். நாசிக் மன்சூகுட பாடத்தை படிக்கணும், ஜம்பு சம்பந்தப்பட்ட பாடத்தை படிக்கணும், கிதாபுல் மௌதுஆத் அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ண்டா என்ன, அதை வகை பிரிப்பது எப்படி, அதற்குரிய அடையாளங்கள் என்னென்ற பாடத்தை படிக்கணும். அதே போல நாங்கள் பார்த்தோம், அபூவா இல்ல படுதூறு சொன்னாரே, அறிவிப்பாளரை எப்படி பகுப்பாய்வு செய்வது, அறிவிப்பாளர்களை எப்படி படிப்பதுன்ற அந்த பாடத்தையும் படிக்கணும். ஒட்டுமொத்தமா சஹாபாக்களை இப்ப கையடிச்சிருக்கிறாரே, அலி நல்லவரா உஸ்மான் நல்லவரா பேசுறாரே, சஹாபாக்களை பற்றியும் A to Z பேசிக்ல இருந்து பிஜே படிச்சால் வழிகேட்டிலிருந்து விடுபடலாம் என்ற ஆழமான செய்திகளை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உண்மை தன்மைக்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளலாமா, இது ஒரு வாதம் வைப்பார். ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும். ஒரு நடைமுறையில் சாத்தியமில்லாத இருக்கிறது, ஒரு நடைமுறையில் சாத்தியமில்லாத இருக்கிறது, கண்ணுக்கு தெரிஞ்சு பொய்ன்னு தெரிகிறது, அந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பொய் பார்த்தாலே பொய்ன்னு கருதப்படுகிறது, பொய் பார்த்தாலே பொய்ன்னு கருதப்படுகிறது, அந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது உண்மைத்தன்மைக்கு மாற்றமாகிக்குது. என்ன, சூரியன் சுற்றி கொண்டே இருக்குது அல்லது சூரியன் மறையல்ல, எனவே சூரியன் சுஜூது செய்து வந்த ஹதீஸை தூக்கி வீசு சொன்னாரா இல்லையா? சமீபத்தில் என்ன, தஜ்ஜால் ஒரு தீவிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான், ஹதீசுல் ஜஸ்ஸாசா, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். அந்த ஹதீஸை தூக்கி வீசி, ஏன், இந்த உலகத்தில் உள்ள விஞ்ஞான உண்மைகளுக்கு ஒத்து போகாது. இப்படி தூக்கி வீசினா குர்ஆன் தாங்குமா? குர்ஆனையும் தூக்கி வீச வேண்டி வரும். பல தடவை சொல்லிட்டேன், சஹீஹான ஹதீஸுகளில் கை வைக்கிற ஒருத்தர் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களே, குர்ஆனையும் தூக்கி வீச வேண்டி வரும் உண்டு. அந்த இடத்துல பிஜே போய் நிற்கணும். உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, என்ன சொன்னாரு, சூரியன் என்ன ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது, அரிசிக்கு கீழால் போய் மறைகிற நேரத்தில் அரிசிக்கு கீழால் போய் சுஜூது செஞ்சுட்டு என்ன பண்ணுது, அனுமதி கேட்குது. அல்ல அனுமதி தந்தா உதிக்கும் கிழக்கில், இல்லைண்டா மேற்கிலேயே என்ன செய்யும். இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன், சூரியன் மறையவே இல்லை, 24 ஹவர் உலகத்தில் விளங்கிக்கிட்டு தானே இருக்குது அப்படின்றாரு. என்ன, அறிவியல் உண்மைக்கு ஒத்து போகுது இல்லை, எனவே ஹதீஸை கடாசுங்க, அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே பாருங்க, குர்ஆன்ல சூரத்து அல் கஹ்ஃப் அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், ஜுல்கர்னைன் அவங்க என்ன பண்றாங்க, யஜூஜ் மஜூஜ 2 மலைகளுக்கு இடையில போட்டு ஈயத்தை உருக்கி ஊற்றி என்ன பண்றாங்க, இந்த உலகத்திலேயே ஒரு இடத்துல அவங்கள மறைச்சு விட்டுருக்கிறாங்க. அவர்களுக்கு அதை கடந்து வரவும் மேலாது, வெளியே அதில் துளை போட்டு வெளியே வரவும் ஏலாது. கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது அல்லாஹ் செஞ்ச ஒரு அருள். ஃபஇதா ஜாஅ வஅது ரப்பி, கியாமத்தினால் உலகம் அழியிற போற காலம் அல்லாஹ்ட வாக்குறுதி வந்து விட்டால் ஜஅலஹு தக்கா, அல்லாஹ் அதை உடைச்சி செதற வைப்பான், அப்போ வெளியே வருவாங்க. யஜூஜ் மஜூஜ் உலக அழிவுக்கு முன்னால் வாரது கியாமத்தினால் அடையாளமா இல்லையா? இவர்களும் உலகத்துள்ளுக்கு தானே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இந்த விஞ்ஞான உலகம், சேட்டலைட்டுகளை வைத்து உலகத்தை பராமரிக்கிற உலகம், செவ்வாய் கிரகத்திலே வீடு கட்டலாம் என்ற ஆய்வு செய்கிற உலகத்தில் யஜூஜ் மஜூஜ் அல்லாஹ் எங்கே மறைச்சி வச்சிருக்கிறான்ன்றதை கண்டுபிடிக்க முடியல. ஏற்றுக்கொள்வீங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? தஜ்ஜால் எந்த தீவில் இருக்கிற அந்த ஹதீஸை தான் தூக்கி வீசிட்டீங்க. இப்போ இதை யஜூஜ் மஜூஜ் மறைக்கப்பட்ட இடம் எது? இப்போ இது விஞ்ஞானத்துக்கு அம்புடுது இல்லை, இந்த உலகத்துடைய ஆய்வுக்கு அம்புடுது இல்லைன்னா இப்படி ஒன்று இல்லைன்னு குர்ஆனை தூக்கி வீசுவீங்களா? குர்ஆனை தூக்கி வீச மாட்டீங்க. மாறாக அதை உடன்பட்டு விளங்குற மாதிரி அல்லாஹ் உலக அழிவுக்கு அடையாளமாக வச்சிருக்கிறான். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானதை நம்புவதுதான் ஈமானின் அடிப்படை என்ற அடிப்படையில் அதை நம்புகிற மாதிரி நாங்கள் எதை நம்புவோம் தெரியுமா? சூரியன் மறைகிற ஹதீஸை நம்புவோம். எப்படிங்க வருது சூரியன் மறைகிற ஹதீஸு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரியன் மறைகிற ஒரு நேரத்தில் அபூதர் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்குறாங்க, அபூதர்ரே இந்த சூரியன் எங்கே போகுதுன்னு பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் ரசூல் எப்படி நம்புறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். இல்லைன்னா கடலுக்கு போகிற மாதிரி இருக்கும், பாலைவனத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், அப்படித்தானே? நம்ம கடலோரத்தில் இருந்தால் கடல் தண்ணிக்கு இறங்குற மாதிரி இருக்கும். குர்ஆனும் அதை சொல்லுது. அப்படி விளங்குறது தவறு கிடையாதுண்டு. துல்கர்னைன் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது என்ன சொல்லிச்சுது? ஃபஅத்பா சபபா, அவர் ஒரு வழியால் அப்படி போனார். போகும் பொழுது சூரியன் மறைகிற இடத்துக்கு போனார். கலங்கள் தண்ணி உள்ளுக்கு சூரியன் போகிற மாதிரி இருந்துச்சுன்றார். இல்லை பிஜி அப்படியே தர்ஜுமா பண்ணி வச்சிருக்காரு. என்னடா இது? விஞ்ஞான உலகத்தில் சூரியன் கடலுள்ளுக்கு இறங்கலன்னு வரும் பொழுது இவர் சேத்து தண்ணி உள்ளுக்கு இறங்கின மாதிரி கண்டன்றாரு. வசனத்தை தூக்கி வீசுவோமா? ரெடியா? இல்லை. அதை நாங்கள் புரிஞ்ச மாதிரி ஏன் இந்த ஹதீஸ் சொன்னாங்க? அது எங்கே போகுது தெரியுமா? தத்ஹபு ஹத்தா தஸ்ஜுத தஹ்தல் அரிஷி, அரிசிக்கு கீழால போய் சுஜூது செய்யறதுக்கு போகுது. ஃபதஸ்தஅதின், அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கறது உதிக்கிறதுக்கு. அனுமதி கொடுத்தா என்ன செய்யும்? கிழக்கில் உதிக்கும். அனுமதி மறுக்கப்பட்டால் உடனே ரசூலுல்லாவே குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுறாங்க. வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் ஒரு அது தங்குற இடத்தை நோக்கி போகுதுன்றதுக்கு இதுதான் விளக்கம் உண்டு. ரசூலுல்லா சொன்னதை இவர் அப்படியே தூக்கி சொல்லி இந்த ஹதீஸை தனியாக விளங்கப்படுத்தணும். அதுக்கு ஒரு சிடி தேவைப்படும், ஒரு அவர் தேவைப்படும். அது வேற. என்ன சொல்ல வருகிறேன்? இதை மறுத்தவர் குர்ஆனில் வந்ததை மறுத்தாரா? இல்லை. யஜூஜ் மஜூஜை மறுக்கவும் இல்லை. அவங்க சொன்னாங்களே சேத்து தண்ணிகளுக்கு சூரியன் மறையுதுண்டு, அதை மறுக்கவும் இல்லை. உடன்பாட்டா விளங்கினார் தானே. அது மாதிரி ஏன் இதை விளங்க இயலாது? படிங்க. எந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களை ஹதீஸை தூக்கி வீசலாம், நபி அவர்கள் அறிவியல் உண்மைக்கு மாற்றமாக பேச மாட்டார்கள் என்று தூக்கி வீசலாம் ஆதாரம் கொண்டீங்களே. இப்னு ஜௌசி சொல்றாரு, இதா ராயத்தல் ஹதீஸ, ஒரு ஹதீஸு யுபாயினுல் மாக்கூல, புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறாரு? இதா ராயத்தல் ஹதீஸ, இட்டு கட்டப்பட்டதுக்குண்டே நூல் எழுதின மேதை அந்த ஆள், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுண்டு. இப்னு ஜௌசி சொல்கிறாரு, இதா ராயத்தல் ஹதீஸ, ஒரு ஹதீஸு யுபாயினுல் மாக்கூல, புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறாரு? இதா ராயத்தல் ஹதீஸ, இட்டு கட்டப்பட்டதுக்குண்டே நூல் எழுதின மேதை அந்த ஆள், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுண்டு. அந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா கஷ்ஃபுல் முஸ்கில் மின் ஹதீஸ் ஸஹீஹைன் என்ற புத்தகத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. எந்த ஹதீஸை? சூரியன் மறைஞ்சி சுஜூது செய்துன்ற ஹதீஸை கொண்டு வந்துட்டு அழகாக விளங்கப்படுத்துறாங்க. எப்படி தெரியுமா? ருப்பமா அஷ்கலல் அம்ரு ஃபீ ஹாதல் ஹதீஸி அலா மல்லம் யதபஹர் ஃபில் இல்ம். குர்ஆன் ஹதீஸுடைய அறிவிலே ஆழமான அறிவில்லாதவர்களுக்கு இந்த ஹதீஸ் பெரிய குழப்பமாயிக்கும்ன்றாரு. எப்படி சொன்னாரு? குர்ஆன் ஹதீஸில் ஆழமான அறிவில்லாதவர்களுக்கு இந்த ஹதீஸ் ஒரு நேரம் குழப்பமாயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். குழப்பப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபக்கால சொன்னார், நஹ்னு நராஹா, அதை நாங்கள் எப்படி தெரியுமா பார்க்குறோம்? தகீபு ஃபில் அர்த், அது பூமியுளுக்கு மறைகிற மாதிரி இருக்குது. பாலைவனத்தில் இருந்து பார்த்தா, மலை உள்ள இடத்துல பார்த்தா மலையில் இறங்குற மாதிரி இருக்கும். வக்கது அஹ்பரல் குர்ஆனு, குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? அன்னஹா தகீபு ஃபி ஐனின் ஹமிஆ, சேத்து தண்ணியுளுக்கு இறங்குற மாதிரி யார் சொன்னா?
அதை எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதே மாதிரி இதையும் என்ன செய்யும், ஹதீஸையும் நாங்கள் விளங்கி ஏற்றுக்கொள்வோம். ஃபஇதா தாரத் தஹ்தல் அர்தி வஸஇதத் ஃபஐன ஹிய மினல் அர்ஷ். அது பூமி உள்ளுக்கு இறங்கி உயர்ந்தால் அரிசி எங்கே இருக்குது, அது செய்ய வேண்டிய விதத்தில் என்ன செய்யும், அரிசிக்கிட்ட போய் சுஜூது செய்யும்ண்டு. எப்படி சுஜூது செய்யும்ண்டு யாராவது கேட்டால் அவருக்கு நாங்கள் ஃபல் ஜவாபு சொல்கிற பதில் என்ன தெரியுமா? எப்படி பதில்னு பாருங்க. பிஜே கேட்குற மாதிரி சூரியன் மறையவே இல்லை, பூமி உள்ளுக்கு இறங்கவே இல்லை, கடல் உள்ளுக்கு இறங்கவே இல்லை, சூரியன் 24 ஹவரும் வெளிச்சத்தை காட்டிக்கிட்டு தான் இருக்குது. ரசூல்லா கேட்குறாங்க மறையுது மறையுதுன்றீங்களே அப்படின்னு யாராவது குதர்க்கம் பண்ணி கேட்டால் ஃபல் ஜவாபு சொல்கிற பதில் என்ன தெரியுமா? இன்னல் அரதீன சப, 7 பூமிகளுக்கும் ஃபி தர்பில் மிசால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி அழகான உதாரணம், ஹதீஸை புரியறதுக்கு சொல்கிற உதாரணத்தை பாருங்கள். ககதபிர் ரஹா, ரஹான்றது என்ன தெரியுமா? திருகை கல் இருக்குது பாருங்கள். இந்த திருகை கல்லை கீழே ஒரு கல் வச்சு ஒரு ஆணி ஒன்று ஒரு கம்பி ஒன்றை போட்டு மேலே உள்ள கல்லை என்ன செய்வோம், லொக் பண்ணுவோம். இந்த மேலே உள்ள திருகை கல் எங்கே சுற்றினாலும் கல் எங்கே இருக்கும், நடுவில் இருக்கும் கல். அவர் சொல்கிறாரு அல்லாஹ்வுடைய அரிசி இந்த திருகை கல் மாதிரி, இந்த பூமி என்ன மாதிரி, அந்த கம்பி ஒன்று இருக்குமே அது மாதிரி. சூரியன் எங்கே போய் சுஜூது செஞ்சாலும் அரிசிக்கு தான் படும்ன்றாரு. எனவே இந்த ஹதீஸை மறுக்க தேவையில்ல, அதை ஏற்றுக்கொள்வோம்னு யார் சொல்கிறா? நான் சொல்லல, கள்ள சலஃபிகள்னு பிஜே சொல்லுவாரே அவங்க சொல்லல. எந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களை ஹதீஸுகளை தூக்கி வீசலாம்ன்றதுக்கு ஆதாரம் கொண்டு வந்தாரோ இப்னு ஜௌசி சொல்கிறாரு, இதா ராயத்தல் ஹதீஸ, ஒரு ஹதீஸு யுபாயுனுல் மாக்கூல, புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறாரு, இதா ராயத்தல் ஹதீஸ, இட்டு கட்டப்பட்டதுக்குண்டே நூல் எழுதின மேதை அந்த ஆள், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுண்டு. இப்னு ஜௌசி சொல்கிறாரு, இதா ராயத்தல் ஹதீஸ, ஒரு ஹதீஸு யுபாயுனுல் மாக்கூல, புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறாரு, இதா ராயத்தல் ஹதீஸ, இட்டு கட்டப்பட்டதுக்குண்டே நூல் எழுதின மேதை அந்த ஆள், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுண்டு. அந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸ் மறுக்கப்படக்கூடியதல்ல, உண்மைத்தன்மைக்கு மாற்றமானதுன்றதல்ல, குர்ஆனில் வந்ததையும் ஏற்றுக்கொண்டோம், அதே மாதிரி ஹதீஸில் வருவதையும் ஏற்றுக்கொள்வோம் என்று அழகாக விளங்கப்படுத்துகிறாங்க இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா. எனவே அன்பார்ந்தவர்களே, பிஜே அவர்கள் படிப்பதற்கு நிறைய பாடம் இருக்குது. அவர் தவறுவிட்ட இடம் என்ன தெரியுமா? நான் தான் அறிவாளி, நான் தான் அறிஞன் என்று முன்னே வந்த அறிஞர்களுக்கெல்லாம் பாடம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ ஹதீஸுகளை 1200 வருஷத்துக்கு முன்னால் பதிவு செஞ்ச முஹத்தீதீன்களுக்கெல்லாம் பாடம் நடத்த போயிருக்கிறார். இன்னும் இப்போ சஹாபாக்களுக்கும் பாடம் நடத்தி ரசூலுக்கும் என்ன செய்வார், இப்போ பாடம் நடத்துவார். எனவே அன்பார்ந்தவர்களே, பிஜே படிக்க வேண்டிய பாடங்கள் அதிகம் இருக்குது. சுருக்கமாக சொல்கிறேன், இப்னுல் ஜௌசியை ரஹிமஹுல்லா அவர்களை ஆதாரம் பிடித்து ஹதீஸுகளை மறுப்போம். நேற்று நான் ஒன்று சொன்னேனே, ஒரு இடத்துல கேட்பார், இல்லாட்டி பின்னுக்கு வரும், என்ன இப்னுல் ஜௌசிக்கு போய் ஏசுங்க அப்படின்னு சொல்லுவாரே. அந்த புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறார், புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறார், புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறார், அந்த இப்னுல் ஜௌசி இமாமுக்கு ஏச தேவையில்லை. ஏண்டா அவங்க பிஜே மறுத்து எந்த புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸையும் சஹீஹான தொடரில் வந்ததை மறுக்கல்ல. பிஜே மறுக்கிறாருண்டா இப்னுல் ஜௌசி குற்றவாளி அல்ல, பிஜே குற்றவாளி. பிஜே பாடம் படிக்கணும் யாருக்கிட்ட? இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாவுடைய கஷ்ஃபுல் முஸ்கில்ல பாடம் படித்தால் அவரும் நேர்வழி பெறலாம், அவருக்கு பின்னால் உள்ளவர்களை நேர்வழிப்படுத்தலாம் என்ற பாடத்தை நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும். பிஜே அவர்கள் இன்னொரு வாதம் வைப்பார். என்ன வாதம்? ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாரு, 2 பேர் அறிவிச்சிருக்கிறாரு, 3 பேர் அறிவிச்சா இந்த செய்திகள் எப்படி ஏற்றுக்கொள்கிறது? எனவே குர்ஆன் என்பது 100க்கு 1000 வீதம் பலமானது, ஹதீஸ் என்றது ஒருவர் 2 பேர் அறிவித்தது. எனவே ஹதீஸுகள் என்ன செய்ய தேவையில்லை, ஒருத்தர் 2 பேர் பிழை விடலாம், பிழை வந்தால் தூக்கி வீச வேண்டியதானு சொல்கிறாரு. இந்த ஒருவர் இருவர் அறிவிக்கிற ஹதீஸுகள் எவ்வளவு பலமானது, அதை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற ஒரு பாடத்தையும் ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் உள்ளவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதையும் படிப்போம். இன்ஷா அல்லாஹ் பிஜே ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு வைத்த வாதங்களை
நாங்கள் தெளிவாக விளங்கி பிஜே வழிகட்டு போயிருக்கிறார் என்ற அடிப்படையை புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி எடுத்து நடக்கிற பாக்கியத்தையும் அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி ஒதுங்கி நடக்கிற பாக்கியத்தோடு அதை அசத்தியவாதிகளுக்கு தெளிவுபடுத்தி நேர்வழிப்படுத்துகின்ற நல்ல பணியிலும் அல்லாஹ் எங்களை ஈடுபட செய்ய வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.